கோவிட்-19 விடுமுறையில் பாடசாலைகள் இயங்காத நிலையில் கல்வி பொதுத்தராதர உயர்தர விஞ்ஞான பிரிவு மாணவர்களுக்காக வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் இக்காணொலி தயாரிக்கப்படுகின்றது. ரசாயனவியல் பாடத்தில் பகுதி 2 எவ்வாறு மாணவர்கள் வினைத்திறனாக பரீட்சைக்கு விடை எழுதி புள்ளிகளை ஈட்டத்தக்கதாக இருப்பதன் நோக்கத்தில் இது தயாரிக்கப்படுகின்றது. நான் யாழ் இந்து மகளிர் கல்லூரி ரசாயனவியல் ஆசிரியை கலா நமசிவாயம். பொதுவாக பகுதி 2 விடை எழுதும் போது, ரசாயனவியல் பாடத்தை பகுதி 2 விடை எழுதும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள், பகுதிய நிலைகள் போடப்பட வேண்டும். முக்கியமாக ஒரு சமன்பாடு எழுதும் போது திண்மமா, திரவமா, வாயுவா, நீர்க்கரசல் நிலையா என்ற பௌதிக நிலைகள் நீங்கள் போடப்பட வேண்டும். அநேகமான மாணவர்கள் மதிப்பீட்டு பணியின் போது புள்ளிகளை இழக்கிறதுக்கான முக்கியமான காரணம் பௌதிக நிலைகள் போடப்படுவதில்லை. 2வது விஷயம், ஒரு சமன்பாடு நீங்கள் எழுதினீங்கள் என்றால் கட்டாயம் சமப்படுத்தப்பட வேண்டும். சமப்படுத்தப்படும் பொழுது எளிய முழுவன் விகிதத்தில் எழுதப்பட வேண்டும். அடுத்த விடயம், நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஏற்ற விதத்தில் அவைகள் என்ன எதிர்பார்க்கின, குறியீடண்டா குறியீடு அல்லது மூலகத்தின் பெயரண்டா மூலகத்தின் பெயர், கேட்ட கேள்விகளுக்கு தெளிவான விதத்தில் நீங்கள் விடையளிக்கப்பட வேண்டும். உங்களோட கேள்வி தெரிவுகள் மிக திறமாக அமைய வேண்டும். கேள்வி நீங்கள் தெரியக்க கட்டுரை வினாவில் நீங்கள் தெரியும் பொழுது நீங்கள் அதாவது அந்த தெரிவு செய்யப்படுற கேள்வியில் உச்ச புள்ளிகளை அடையத்தக்க விதமாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் மாற்றீடு ஒன்று ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மாற்றீடு ஒன்று செய்யும் பொழுது அந்த தாக்க நிபந்தனை அம்புக்குறியில் தெளிவாக இடப்படல் வேண்டும். நீங்கள் அந்த சில சமயங்களில் அந்த பொருட்களை வைத்து மாற்றீடு செய்யும் பொழுது நீங்கள் தராத ஒரு பொருளை பாவித்து அந்த மாற்றீட்டை நீங்கள் முடிப்பீர்களானால் புள்ளிகள் பெற முடியாது. நீங்கள் அதில் முதல் வேலையாக கேள்விகளை தெளிவாக வாசித்து விடையளிக்க வேண்டும். அதே மாதிரி இப்போ சீப்பாடில் இனோர்கானிக் பகுதியில் நீங்கள் விடையளிக்கும் போது தெளிவாக நீங்கள் விடையளிக்க வேண்டும். நீங்கள் இனங்காணப்பட்ட மூலகம் பிழையாக இருந்தால், இப்போ நிக்கல் பதிலாக நீங்கள் குரோமியம் என்று இனம் கண்டிருந்தீங்கள் என்றால் அதை தொடர்ந்து வார விடைகளெல்லாம் நீங்கள் குரோமியத்தை பற்றி தான் எழுதிட்டு போவீங்கள். ஆகவே அந்த வினா முழுக்கவே உங்களுக்கு புள்ளிகளை இழக்கிறதுக்குரிய வாய்ப்பாக இருக்கு. இப்போ நீங்கள் தெரிவு செய்யப்படுற வினா மிகவும் திடகாத்திரமான, உங்களால் உச்ச புள்ளிகளை ஈட்டத்தக்கதாக இருக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது 2019ஆம் ஆண்டு பகுதி 2க்குரிய அமைப்பு கட்டுரை வினாவை பார்ப்போம். அமைப்பு கட்டுரை வினாவில் பார்த்தீங்களாய பகுதியை பார்த்தீங்களானால், பின்வரும் வினாக்கள் ஆவர்த்தன அட்டவணையின் 2ஆம் ஆவர்த்தனத்தில் உள்ள மூலகங்களுடன் தொடர்புபட்டவை. 1 தொடக்கம் 6 வரை உள்ள பகுதிகளுக்கு விடை எழுதும் போது வழங்கப்பட்டுள்ள வழியில் மூலகத்தின் குறியீட்டு எழுதுக. அப்போ கவனித்துக் கொள்ளுங்க, 2ஆம் ஆவர்த்தனத்தை பற்றின வினா இந்த வினா, அதுடன் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு மூலகத்தின் குறியீடு நீங்கள் எழுத வேண்டும். மிக கூடிய மின்னணுத்தன்மை உள்ள மூலகத்தை இனங்காண்க. உங்களுக்கு தெரியும், மிக கூடிய மின்னணுத்தன்மை உள்ள மூலகம் கொண்ட கூட்டம் 17ஆம் கூட்டம் அலசன்கள். அலசன்களில் இந்த கேள்வி தொடர்புபட்டது 2ஆம் ஆவர்த்தனத்தை. ஆகவே அதுக்குரிய சரியான விடை புளோரின் F. ஆனால் நீங்கள் F2 எழுதுனீங்கன்னா இந்த விதமாய் F2 எழுதுனீங்கன்றால் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. அதே நேரம் புளோரின் என்று தமிழால புளோரின் என்று எழுதினாலும் புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. அடுத்த கேள்வி, மின்னை கடத்தும் பிரதிருப்ப வடிவம் உள்ள மூலகத்தை இனங்காண்க. மின்னை கடத்தும் பிரதிருப்ப வடிவம் உங்களுக்கு தெரியும்.
கார்பன் ஒரு அலோகமாக இருந்தாலும் கார்பனின் பிரதிருப்பம் பென்சில் கரி மின்னை கடத்தும். இதுல நாங்க பார்த்தோம்னா கார்பன் 3 பிரதிருப்பங்களை உடையது. பென்சில் கரி, வைரம், புளோரின். அதுல பென்சில் கரி மின்னை கடத்தக்கூடியது. ஆகவே 2ஆம் ஆவர்த்தனத்துல மின்னை கடத்தக்கூடிய பிரதிருப்பத்தில் காட்டக்கூடிய மூலம் கார்பன். அப்ப நீங்கள் அதோட குறியீட சி என்று போட்டுக்கொள்வீங்கள். கார்பன் என்று எழுதுவீங்கள் சொன்னா உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. அளவில் மிகப்பெரிய ஓரணு அயனை உண்டாக்கும் மூலகத்தை இனங்காண்க. அளவில் என்றைக்கு பருமனில், அதாவது ஆரை இங்க கருதப்படுது. ஓரணு அந்த அயனை உருவாக்க வேணும், பெரிய அயனை உருவாக்க வேணும், அது உறுதியாகவும் இருக்க வேணும். பொதுவாக உலோகங்கள் கட்டியனை உருவாக்கக்கூடியவை. இது உருவாக்குற கட்டியன்கள் அந்த மூலகங்கள் சுயாதீன மூலகங்கள் பார்க்க கட்டியன்கள் ஆரை குறைந்தவை, அந்நியன்கள் ஆரை கூடியவை. தனி அணுநிலையிலும் பார்க்க அந்நியன் நிலையில ஆரை கூட, நிலத்தினை ஏற்கும் உறுதியான அட்டகத்தை அடையும் ஆரை கூட. ஆகவே அதுக்கு சரியான பொருத்தமான விடை நைதரசன். நீங்கள் அந்த வினாவுக்கு N2 என்று எழுதினீங்கள் சொன்னா உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. ஏனெனில் அந்த மூலகம் தான் கேட்டது. நைதரசன் ஒரு மூலகம் N. நீங்கள் நைதரசன் என்று எழுதினாலும் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. சரியான விடை N2 என்று நீங்கள் எழுதினீங்கன்னா புள்ளிகள் இல்லை. சரியான விடை நைதரசன் N. அடுத்த கேள்வி, பி இலத்திரங்கள் இல்லாத ஆனால் ஒரு உறுதியான எஸ் நிலையமைப்புள்ள மூலகத்தை காண்க. பி இலத்திரன் இல்லாட்டி உங்களுக்கு வழங்கும் அது ரெஸ்தோப்பு மூலகம் என்று நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவீர்கள். 2ஆம் ஆவர்த்தனம் அதுல எஸ் இலத்திரன் உறுதியான மூலகம், அது பெர்லியம். 2ஆம் ஆவர்த்தன மூலகம் அது பெர்லியம், அதன் குறியீடு பி. அது ஒரு சிறிய கேள்வி. மிகக்கூடிய முதலாம் அயனாக்க சக்தி உள்ள மூலகம். சடத்துவ வாயுக்கள் கூடிய அயனாக்க சக்தி உடையவை. அவை பொதுவான இலத்திரன் நிலையமைப்பு NS2. NS2 உங்களுக்கு தெரியும், இலத்திரன் நிலையமைப்பு NS2 NP6. சடத்துவ வாயுக்கள் பொது இலத்திரன் நிலையமைப்பு NS2 NP6. ஆனா அங்க உறுதியான மிகக்கூடிய அயனாக்க சக்தி உள்ளவை S2P6 வந்து ஒரு உறுதியான இலத்திரன் நிலையமைப்பு. அப்ப கூடிய அயனாக்க சக்தி உள்ளது 2ஆம் ஆவர்த்தன மூலகம். சரியான விடை நியான் Ne. நியான் என்று நீங்கள் எழுதக்கூடாது, குறியீடை பாவிக்க வேண்டும். பெரும்பாலும் இலத்திரன் குறைபாட்டு தளமுக்கோண பங்கிட்டு வேலை சேர்வைகளை உண்டாக்கும் மூலகத்தை இனங்காண்க. இலத்திரன் பற்றாக்குறை என்றால் உங்களுக்கு அதன் கருத்து தெரியும். மைய அணு அட்டகம் அடையவில்லை. இலத்திரன் பற்றாக்குறையுடைய 2ஆம் இலத்திரன் பற்றாக்குறையுடைய சேர்வைகளை உருவாக்கக்கூடிய 2ஆம் ஆவர்த்தன மூலகம் போரான். உங்களுக்கு தெரியும், போரான் உருவாக்குற ஒரு சேர்வை BCl3. அது தளமுக்கோண வடிவமுடையது. BCl Cl தளமுக்கோண வடிவமுடையது. போரான் வந்து மைய அணுவில் பார்த்தீங்கன்னு சொன்னா சுற்றி வர 6 இலத்திரன் காணப்படுது. அது ஒரு இலத்திரன் பற்றாக்குறையுடைய ஒரு சேர்வை. அதை உருவாக்கக்கூடிய மூலகம் போரான். அப்ப அதுல குறியீடு B. அடுத்தது கேள்வியை பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த லூயிஸ் கட்டமைப்பு என்ற அந்த பகுதி உங்களுக்கு தெரியும். 2011ஆம் ஆண்டிலிருந்து அந்த லூயிஸ் கட்டமைப்பு பரிவு என்ற பதங்கள் நீங்கள் அறிந்திருப்பீங்கள். முதலாவது கேள்வியில வாரது. வளமையாக கடந்த வருடத்துக்கு முன்னே கடந்த காலங்களை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு சட்ட கட்டமைப்பு தருவினம். அந்த சட்ட கட்டமைப்புக்கு நீங்கள் லூயிஸ் கட்டமைப்பு எழுத வேணும். அதே சட்ட லூயிஸ் கட்டமைப்புக்கு நீங்கள் பரிவு எழுத வேணும். பிறகு ஒவ்வொரு அணுக்களின் வடிவங்கள், வெஸ்பா ஜோடிகள், அதன் கேத்திராணித வடிவம், சிக்மா பிணைப்புகள் எண்ணிக்கை, பைப் பிணைப்பு ஜோடிகள் எண்ணிக்கைன்னு வினாத்தால் போறது. ஆக ஒரே ஒரு லூயிஸ் கட்டமைப்பு தரப்படும். ஆனால்
2019ஆம் ஆண்டு நியூ சிலபஸ் பேப்பரில் படி பார்த்தீங்களென்றால் இது இது கேள்விப்பட்ட ஒன்றுதான். ஆனால் 3 கட்டமைப்பு இங்கே சம்பந்தப்படுகிறது. முதலாவது வந்து சட்ட கட்டமைப்பு தந்திருக்கிறோம் SO3F2. SO3F2க்குரிய சட்ட கட்டமைப்பு அதாவது ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் தரப்பட்டுள்ளது. அந்த சட்ட கட்டமைப்புக்கு மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய லூயிஸ் கட்டமைப்பு கேட்டிருக்கு. நீங்கள் லூயிஸ் கட்டமைப்பு எழுதியக்க உங்களுக்கு தெரியும், மைய அணுக்களில் வலுவளவில் உள்ள இலத்திரங்கள் கருதப்பட வேண்டும். அதாவது டெர்மினல் அட்டம்ஸின் அதாவது சுற்றியுள்ள அணுக்களின் வலுவளவு இலத்திரங்கள் தனிச்சோடு இலத்திரங்கள் எல்லாம் கருதப்பட வேண்டும். அதாவது உறுதியான அண்டைக்கு அங்கே ஏற்ற பரம்பல்கள் மிக குறைவாக இருக்க வேண்டும், ஏற்றமே இல்லாமல் இருத்தல் நல்லது. அப்படி பார்க்க அந்த உரிய சரியான கட்டமைப்பு தரப்பட்டுள்ளது. இப்போ கந்தகம் அண்டைக்கு கந்தகத்தை பார்த்தீங்களேன்னு சொன்னால் 6ஆம் கூட்ட மூலகம் 6 இலத்திரனும் பங்கீட்டு வெளிப்படைப்பில் ஈடுபட்டுடுது. அப்போ அதில் கந்தகத்தில் 2 இடத்துல டபுள் பாண்ட் வருது, மற்றவெல்லாம் ஒற்றை பிணைப்பில் வருகிறது. பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரன்கள் டெர்மினல் அட்டன்ஸில் உள்ள பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரன்கள் வந்து தனிச்சோடு இலத்திரனாக சரியாக காட்டப்பட வேண்டும். அந்த அந்த கட்டமைப்பில் கவனிச்சிங்கன்னா அந்த ஒரு இப்போ ஃப்ளோரின் அணுவை கருதுறீங்கன்னா ஃப்ளோரினை சுற்றி உள்ள தனிச்சோடு இலத்திரங்கள் எண்ணிக்கையில் மாற்றம் இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த வினாக்கள் செய்யும் பொழுது அந்த தனிச்சோடு இலத்திரங்கள் வேறு வேறு அணுக்களாக இருந்தாலும் புள்ளிகளால் குறிக்கப்பட வேண்டும். தனிச்சோடு இலத்திரங்கள் புள்ளிகளால் குறிக்கப்பட வேண்டும். அந்த புள்ளிகளை நீங்கள் தெளிவாக விட்டால்தான் திருத்திராய்க்கு அது விளங்கும். நீங்கள் புள்ளி போட்டிருக்கீங்களோ இல்லையோன்றது தெரியாமல் இருந்தால் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதை பேனையால் செய்து பழகுனீங்கள் என்றால் திருத்தமானதாக இருக்கும். சந்தேகம் பண்ண பென்சிலால் செய்து பேனையால் நீங்கள் மார்க் பண்ணி விடலாம். இந்த தனிச்சோடு இலத்திரங்கள் டாக்காக இருக்க வேண்டும். அடுத்த கேள்வி பார்த்தீங்களேன்னு சொன்னால் மூலக்கூறு H3N3Oக்கு உறுதியான லூயி புள்ளிக்கோட்டு கட்டமைப்பு கீழே காட்டப்பட்டுள்ளது. 2 லூயி புள்ளிக்கோட்டு கட்டமைப்புகளை வரிவு கட்டமைப்புகளை வரைக. அதில் வந்து உங்களுக்கு சரியான ஒரு லூயி ஸ்ட்ரக்சர் தரப்பட்டிருக்கு. முதல் தந்த கட்டமைப்பு வேறு, இப்போ தந்த கட்டமைப்பு வேறு. அதுக்குரிய நீங்கள் சரியான பரிவு கட்டமைப்பு நீங்கள் அதில் குறித்து கொள்வீங்கள். இதில் எது உறுதியற்றதுன்றதை நீங்கள் குறித்து காட்ட வேணும். ஏன் இது உறுதியற்றது? இப்போ இந்த கட்டமைப்பு இது உறுதியற்றது. ஏன்? மின்னெதிர்த்தன்மை கூடின ஆக்சிஜன் அணுவில் இங்கே நேரேற்றம் காணப்படுகிறது, ஏற்றப்பலங்கள் காணப்படுகின்றது. ஆகவே இது ஒரு உறுதியற்ற கட்டமைப்பு. இது உறுதியானது. 2 பரிவு கட்டமைப்புகளுக்கு இடையிலே இரட்டைத்தலை அம்புக்குறி குறித்து காட்டப்பட வேண்டும். இருதலை அம்புக்குறி டபுள் ஹெட் அரோ போட வேண்டும். 2 பரிவு கட்டமைப்புகளுக்கு இடையிலே இரட்டைத்தலை அம்புக்குறி காணப்பட வேண்டும். இப்போ இந்த கட்டமைப்பு நீங்கள் முதல் எழுதுவீங்க பொதுவாக தந்த லூயிஸ் கட்டமைப்பு. அடுத்த 2 பரிவு கட்டமைப்பு. பரிவு கட்டமைப்பில் இது ஏன் உறுதியற்றது? மின்னெதிர்த்தன்மை கூடின ஆக்சிஜன் அணுவில் நேரேற்றம் காணப்படுகிறது. காரணம் கேட்டால் எழுத வேணும். இந்த வினாவில் காரணம் கேட்கப்படவில்லை. ஆகவே நீங்கள் உறுதியற்றது என்று எழுதலாம். அடுத்த கேள்வியை பார்த்தீங்களா, அந்த கேள்வி வந்து அந்த அதுக்குரிய முதல் கட்டமைப்போட தொடர்புபட்டது. லூயி புள்ளிக்கோட்டு கட்டமைப்பு அடிப்படையாக கொண்டு அந்த அட்டவணையா நிரப்ப வேண்டி வேறு. இப்போ ஆக்சிஜன் அந்த இலக்கங்கள் போட்டிருக்கு. O1 N2 C3 C4 O5 என்று அணுக்களுக்கு இலக்கமிடப்பட்டுள்ளது. அதில் நாங்கள் நிரப்ப வேண்டியது வெஸ்பா ஜோடியல் லெத்திரன் ஜோடிக்கேற்ற கணிதம் வடிவம் கலப்பு. உதாரணமாக நாங்கள் O1 என்ற கட்டமைப்பு எடுத்தோம்னு சொன்னால் O1 சுற்றி உள்ள வெஸ்பா ஜோடிகள் 1 2 3 4. அது அப்படியே ஒவ்வொரு பிணைப்பும் வெஸ்பா ஜோடிகளாக கருதப்படும். தனிச்சோடி இலத்திரனும் வெஸ்பா ஜோடிகளாக கருதப்படும். அவை O1 என்றதை சுற்றி இருக்கிற வெஸ்பா ஜோடிகள் 4. அதே மாதிரி N2 எடுத்தீங்கன்னு சொன்னால் N2 எடுத்தீங்கன்னா இங்கே உள்ள சிக்மா பிணைப்பு வந்து 1 2. நான் இதை தனிச்சோடி இலத்திரன் 1. ஆகவே அதில் உள்ள வெஸ்பா ஜோடிகள் 3. பைப்பிணைப்பை கருதுவதில்லை. அதே மாதிரி C3 என்ற கட்டமைப்பு எடுத்தீங்கன்னா C3 என்றதில் கவனிங்க, இங்கால டபுள் பாண்ட் இருக்குது, இங்கால டபுள் பாண்ட் இருக்குது. 1 சிக்மா பிணைப்பு 1 பைப்பிணைப்பு. அப்போ இதுலேயும் வந்து கவனிங்க
2 சிக்மா பிணைப்பை கருதுறீங்க, வெஸ்பா ஜோடிகள் 2. அதுக்குரிய எலக்ட்ரான் ஜோடி கேட்கிற கணிதம் 4 வெஸ்பா ஜோடின்னா 4 வடிவம், 3 தளமுக்கோடி, வெஸ்பா பேஸ் 2 நேர்கோட்டு வடிவம், மற்றது தளமுக்கோணம். அதே மாதிரி அதில் வடிவங்கள் கோண வடிவம், அதில் 4 இதில் கவனிங்கோ O1ன்றதுக்கு வந்து பிணைப்பு ஜோடியை மட்டும் கருதினோம்னு சொன்னால் அது கோண வடிவம். அதே மாதிரி N2க்கும் பிணைப்பு ஜோடியை மட்டும் கருதினா கோண வடிவம். அதனுடைய வடிவங்கள் தந்திருக்கு. அதே மாதிரி கலப்பு கண்டிருக்கு. இந்த வினாவில் 99.9% மாணவர்கள் இதில் முழுமையாக அந்த 14 மார்க்ஸை பெற்றார்கள். இந்த பகுதி இந்த முதலாவது கேள்வியிலே 99.9% மாணவர்கள் மேக்சிமம் 100 மார்க்ஸ்னா 90-95 மார்க்ஸ்களை புள்ளிகளை பெற்றவர்கள். அதுலேயும் இந்த அட்டவணை கேள்வி மிக திருத்தமாக முழு புள்ளிகளையும் எடுக்கிறவர்கள். அடுத்தது நாங்கள் அந்த அட்டவணையோட சம்பந்தப்பட்ட கலப்பு தான் இது. இந்த பகுதியும் 12 மார்க்ஸையும் பெற்றவர்கள் மாணவர்கள். இது ஒரு மிக அடிப்படையான விஷயம். எந்த ஒரு மாணவர்களாயும் இந்த பகுதி செய்யக்கூடிய ஒரு பகுதி. அடுத்தது மேலிடப்பட்ட லூயிஸ் புள்ளிக்கோட்டு கட்டமைப்பில் இரு இரட்டை பிணைப்புகள் எങ്ങനെ சார்நிலைப்பட்டிருக்கும் என்ற அந்த கேள்வி. 2 இரட்டை பிணைப்பு என்னென்று டபுள் பாண்ட் என்னென்று ஒரு அணுவை சுற்றி வருமென்றது. அது உங்களுக்கு தெரியும். இரட்டை பிணைப்புகள் ஒன்றுக்கொண்டு செங்குத்தானவையாக காணப்படும். அல்லது சிக்மா பிணைப்பும் பை பிணைப்பும் ஒன்றுக்கொண்டு சிக்மா பிணைப்பும் பை பிணைப்பும் செங்குத்தாக காணப்படும். உங்களுக்கு தெரியும் பை பிணைப்பு 2 p ஆர்பிட்டலின் பக்கவாட்டு மேற்பொருந்துகையினாலே உருவாக்கப்படுகிறது பை பிணைப்பு. சிக்மா பிணைப்பு கலப்பு ஆர்பிட்டல்களை பொறுத்த மட்டும் sp2 கலப்பு ஆர்பிட்டலும், sp கலப்பு ஆர்பிட்டலும், sp3 கலப்பு ஆர்பிட்டல்கள் நேர்கோட்டு மேற்பொருந்துகையில் பொருந்தும் போது உருவாகின்றது. அப்ப சிக்மா பிணைப்பும் பை பிணைப்பும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக காணப்படும். சிக்மா பிணைப்பு எப்பவுமே நேர்கோட்டு மேற்பொருந்துகையில் உருவாகும். பை பிணைப்புகள் p ஆர்பிட்டல்களின் 2 p ஆர்பிட்டல்களின் பக்கவாட்டு மேற்பொருந்துகையில் உருவாகும். இரண்டுமே ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக காணப்படும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். இதனை ஒத்த சார் நிலை உள்ள இரட்டை பிணைப்புகள் இருக்கும் மூலக்கூறு அயனுக்கு உதாரணம். இப்போ உங்களுக்கு தெரியும் என்னது, அடுத்தடுத்து ஒரு அணுவில் சுற்றி வர 2 இரட்டை பிணைப்பு. இப்போ கார்பனீர் ஆக்சைடு எடுத்தீங்கன்னு சொன்னால், கார்பனீர் ஆக்சைடு எடுத்தீங்கன்னா C டபுள் பாண்டோ நேர்கோட்டு வடிவம் உள்ள மூலக்கூறு. அடுத்தடுத்து 2 இரட்டை பிணைப்பு காணப்படுகின்றது. அப்போ அதுக்குரிய சரியான விடை CO2 NO2+. அடுத்தது அதில் மிக முக்கியமாக உதாரணத்தில் 3க்கு மேற்பட்ட அணுக்கள் இடம்பெறக்கூடாது. அதே நேரம் அந்த மூலங்கள் ஆவர்த்தன அட்டவணை 1ஆம் 2ஆம் ஆவர்த்தனங்களுக்குரியவையாக இருக்கணும். நீங்கள் கொடுக்குற மூலக்கூறு 1ஆம் 2ஆம் ஆவர்த்தனங்களுக்குரிய மூலங்களாக இருக்க வேணும். அதே நேரம் 3 அணுக்களுக்கு மேற்படக்கூடாது. அந்த விடயத்தை நீங்கள் கீழே சொல்லியிருக்கிற குறிப்பையும் நீங்கள் மனத்தில் கொண்டு அதற்குரிய விடையை எழுத வேண்டும். அடுத்தது மிக இலகுவான கேள்வி. சிமோலேன் எம்எல் என்ன 3 சக்தி சொட்டன்களில் ஒரு அணு ஓபிட்டல் விவரிக்கப்படுகிறது. உரிய சக்தி சொட்டன்களையும் அணு ஓபிட்டலின் பெயரையும் பின்வரும் பட்டியலில் எழுதுக. இந்த வினாவும் மிகவும் லேசானது உண்டு. அணு N = 3 உங்களுக்கு தெரியும் 3ஆம் ஆவர்த்தன மூலகம். அடுத்தது L = 1 ML = 1 p ஆர்பிட்டலுக்குரியது.
அது மூன்றாம் ஆவர்த்தனத்துக்குரியது p orbitalக்குரியது 3p. அதே மாதிரி N2 L2 ml வந்து -2 அண்டேக்க -2 ஆறதண்டேக்க உங்களுக்கு தெரியும் d orbitalக்கு -2 -1 0 +1 +2. அப்போ d orbitalக்குரிய 5 உபசக்தி மட்டம் n சமன் 3 அது வந்து 3d காண்பிக்கிறது 3d. அதே மாதிரி n சமன் 2 l சமன் 0 ml 0 அண்டேக்க அது 2s க்குரியது s orbitalக்குரியது. n சமன் 2 l 0 s orbitalக்குரியது. அப்போ 2s. இது மிகவும் இலகுவான பகுதி. அதுக்குரிய மார்க்ஸ் 6 மார்க்ஸ். இந்த புள்ளிகளும் அநேகமான மாணவர்கள் இந்த புள்ளிகளை பெற்றவர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தரப்பட்ட 3 சேர்வைகளில் உருகுநிலை ஏறுவரிசையை கேட்கிறேன். உருகுநிலை ஏறுவரிசை அப்போ சம்பந்தப்பட்ட சேர்வைகள் லித்தியம் ஃப்ளோரைடு, லித்தியம் அயோடைடு, பொட்டாசியம் ஃப்ளோரைடு. அதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் முதல் நாங்கள் லித்தியம் ஃப்ளோரைடையும் லித்தியம் அயோடைடையும் கன்சிடர் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லித்தியம் ஃப்ளோரைட்லேயும் லித்தியம் அயோடைட்லேயும் கட்டியன் வந்து சமன். லித்தியம் அயன் கட்டியன் ஏற்றம் சமன் +1. அந்நியனை பார்த்தோம்னா I- F-. அந்நியன் ஏற்றம் சமன். ஆனால் அந்நியன் பருமன் வேறுபடுகிறது. அதாவது I- ஆரை F- ஆரையிலும் பார்க்க உயர்வானது, பருமன் F- பார்க்க I- உயர்வு. ஆகவே அந்நியனின் முனைவாக்கும் திறன் வந்து அந்நியனின் பருமன் அதிகரிக்க முனைவாக்கும் திறன் அதிகரிக்கும். ஆகவே F- பார்க்க I- முனைவாக்கும் திறன் அதிகம். ஆகவே பங்கீட்டு இயல்பு லித்தியம் ஃப்ளோரைடு லித்தியம் அயோடைடிலும் பார்க்க பங்கீட்டு இயல்பு குறைவானது. ஆகவே அயனில் இயல்பு லித்தியம் ஃப்ளோரைடுக்கு லித்தியம் அயோடைடிலும் பார்க்க உயர்வு. பங்கீட்டு இயல்பு குறைவன்னா அயன் இயல்பு மாறி லித்தியம் ஃப்ளோரைடு தான் கூட லித்தியம் அயோடைடிலும் பார்க்க. அப்போ அயன் இயல்பு லித்தியம் ஃப்ளோரைடுக்கு உயர்வு. இப்போ அயன் இயல்பு கூடிச்சுதுன்னு சொன்னால் உருகுநிலை கூடும். அது அயன் சேர்வைனா உருகுநிலை கூட. ஆகவே லித்தியம் அயோடைடுக்கு பார்க்க லித்தியம் ஃப்ளோரைடுக்கு உருகுநிலை கூட. அடுத்த சேர்வையை பார்த்தோம்னு சொன்னால் லித்தியம் ஃப்ளோரைடு பொட்டாசியம் ஃப்ளோரைடை கருதினோம்னு சொன்னால் கட்டியன் வேறுபடுகிறது. அதாவது ஒன்று லித்தியம் ப்ளஸ் மற்றது பொட்டாசியம் ப்ளஸ். அந்நியன் சமன் அந்நியன் ஃப்ளோரைடு அயன் அந்நியன் ஃப்ளோரைடு அயன் கட்டியன் வந்து லித்தியம் ப்ளஸ்ஸும் பொட்டாசியம் ப்ளஸ்ஸும் கட்டியனின் ஏற்றம் சமன். ஆனால் கட்டியனின் பருமன் வேறுபடுகிறது. லித்தியம் அயனிலும் பார்க்க பொட்டாசியம் அயனின் பருமன் உயர்வு. பருமன் உயர்வுன்னு சொன்னால் அதில் முனைவாக்கும் திறன் அதற்கு குறைவு. கட்டியன்களுக்கு பருமன் சிறியதாக இருந்தால் முனைவாக்கும் வலு அதிகம். கட்டியனுக்கு பருமன் அதிகம் வேண்டா முனைவாக்கும் வலு குறைவு. ஆகவே பங்கீட்டு வலுத்தன்மை உயர்வு குறைவு, அயன் தன்மை உயர்வு. ஆகவே பொட்டாசியம் ஃப்ளோரைடுக்கு அயன் தன்மை அதிகம். ஆகவே உருகுநிலை பொட்டாசியம் ஃப்ளோரைடு கூட. முதல் ரெண்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டியன் வந்து சேம் லித்தியம் அயோடைடு லித்தியம் அயன் அந்நியன் I- F- பருமன் வித்தியாசப்படுற ஏற்றம் சமன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பொட்டாசியம் ஃப்ளோரைடும் லித்தியம் ஃப்ளோரைடையும் பார்க்க அந்நியன் வந்து சமன், கட்டியன் வேறுபடுகிறது. கட்டியன் ஏற்றம் சமன், கட்டியனின் பருமன் வேறுபடுகிறது. பொட்டாசியம் அயன் பெரிய அயன், ஆகவே முனைவாக்கும் வலு குறைவு, ஆகவே அயன் தன்மை அதிகம். ஆகவே பொட்டாசியம் குளோரைடுக்கு அதிகம் கூட. அடுத்த வினாவை பார்த்தோம்னு சொன்னால் NO2 மைனஸ் NO4 3 மைனஸ் NF5 அதில் உறுதிநிலையை பற்றி கேட்டிருக்கு. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 சேர்வையிலையுமே மைய அணு நைதரசன். நாங்கள் அவைய கட்டமைப்பை பார்த்தோம்னு சொன்னால் NF5ல நைதரசன் ஒரு 5ஆம் ஊட்ட மூலகம்,
5 எலக்ட்ரானையும் புளோரினோட பங்கீடு செய்துள்ளது. ஆகவே வந்து அந்த நைதரசன் sp3d கலப்பில் காணப்படுகிறது. நைதரசன் 5ஆம் கூட்ட மூலகம் ஈட்டோட்ல 5 எலக்ட்ரான் காணப்படுகிறது. 5 எலக்ட்ரானும் 5 புளோரினோட பங்கிட்டு வலு சேர்வையை உருவாக்குகிறது. இதுல வந்து நைதரசனை சுற்றியுள்ள அந்த சேர்வையில NF5 என்ற சேர்வையில நைதரசனை சுற்றியுள்ள மொத்த இலத்திரங்களின் எண்ணிக்கை 10. இது அட்டகம் இல்லை. ஆகவே அது ஒரு உறுதியற்ற சேர்வை. NF5 என்றது ஒரு உறுதியற்றது. ஏன் மைய அணுவை சுற்றி 10 இலத்திரம் காணப்படுது. அடுத்த சேர்வையை பார்த்தோம்னு சொன்னால் NO4 அன்னைக்கு நாங்கள் இந்த 4 ஆக்சிஜன் அன்னைக்கு எப்படி நைதரசன்ல ஒரு பிளஸ் வரும். என்ன சுற்றி வர 4 ஆக்சிஜன் 4லேயும் மைனஸ் வந்துச்சுன்னா சேர்வை NO4 என்றபடியா அதற்கு ஒரு எலக்ட்ரான் பற்றாக்குறை இருக்கு. ஆகவே நைதரசன்ல பிளஸ் அது வந்து sp3 கலப்பில் இருக்கு. அடுத்த NO2 எடுத்தீங்கன்னு சொன்னா N டபுள் பாண்டோ O மைனஸ் மைய அணுவில் ஒரு சோடி எலக்ட்ரான் தனிச்சோடி எலக்ட்ரான் காணப்படுகிறது. இந்த நைதரசன் sp2 கலப்பில் இருக்கு. இங்க sp3 கலப்பில் இருக்கு. இதுல இருந்து இந்த ரெண்டு சேர்வையை பார்க்க இந்த திசையில நடக்குது. sp2 வந்து SCl அதிகம். sp3லும் பார்க்க sp2ல SCl அதிகம். அப்ப SCl கூடக்க என்ன நடக்கும்? மின்னெதிர் இயல்பு கூடும். மின்னெதிர் இயல்பு கூடுனா உறுதி கூடும். ஆகவே NO4 பார்க்க NO2 உறுதி கூட. மூன்றாவது வினாவை பார்த்தோம்னு சொன்னால் NOCl, NOCl3, NO2F பிணைப்பு தூரம் கேட்டிருக்கு. இதுல நீங்க பார்த்தீங்கன்னா 3 கட்டமைப்பையும் பார்த்தீங்கன்னு சொன்னா மைய அணு நைதரசன். இந்த கட்டமைப்பை பார்த்தோம்னு சொன்னால் இல்ல NOClல நைதரசன்ல ஒரு தனிச்சோடி எலக்ட்ரான் காணப்படுது. N டபுள் பாண்டோ அது sp2 கலப்பில் இருக்கு. அதே மாதிரி நைதரசன்ல அதாவது NO2F பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க நைதரசன்ல பிளஸ் ஓல மைனஸ் ஆகவே நடுவில் மூலக்கூறு. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா sp2 கலப்பில் இருக்கு. மையான sp2 கலப்பில் இருக்கு. NOCl3 நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா நைதரசன் அதில் பிளஸ் ஏட்டம் ஓ மைனஸ் நடுவில் மூலக்கூறு sp3 கலப்பில் இருக்கு. அப்ப இங்க வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு சேர்வைகளையும் பரிவு காணப்படும். பரிவு காணப்பட்டால் அங்க வந்து பிணைப்பு நீளம் குறைகிற வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் இந்த ரெண்டு சேர்வைகளும் வந்து sp2 கலப்பில் இருக்கு. NOCl3 sp3 கலப்பில் இருக்கு. அவ sp2விலும் பார்க்க sp3க்கு வந்து பிணைப்பு நீளம் கூட. பரிவுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்படி NOCl வந்து மிகவும் குறைந்த பிணைப்பு நீளம் உடையது. அடுத்த ரெண்டாவது வினா உங்களுக்கு தெரியும். பொதுவாக இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வாடுறது ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் மூலகத்தை இனங்காண்றது. நீங்கள் ரெண்டாவது ஸ்ட்ரக்சரை கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மூலகத்தை இனங்காண்றதா இருக்கும். அது உலோகமா இருக்கலாம் அல்லது அலோகமா இருக்கலாம். ரெண்டாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு எஸ்தோப்பு மூலகம் என்று கூறப்படுகிறது. அந்த எக்ஸெண்ட மூலகம் வந்து ஒரு எஸ்தோப்பு மூலகம். அந்த மூலகத்தை பற்றின இயல்புகள் தரப்பட்டிருக்குது. அதாவது அதன் அயனாக்க சக்தி பெருமானம் தந்திருக்கு. 1ஆம் 2ஆம் 3ஆம் அயனாக்க சக்தி பெருமானங்கள் தரப்பட்டுள்ளது. அதே நேரம் X வந்து வெந்நீருடன் தாக்கம் புரிகின்றது. வெந்நீருடன் தாக்கம் புரிஞ்சு அதில் ஹைட்ரோக்சைடை உருவாக்குற அதன் ஒரு இயல்பு தரப்பட்டுள்ளது. ஐதான அமிலங்களுடன் தாக்கம் புரியும் போது ஹைட்ரஜன் வாயுவை வெளியிடுகின்றது. பிரகாசமான ஒளியோட எரியக்கூடியது என்று சொல்லியிருக்கு. உங்களுக்கு தெரியும் ஐதான அமிலங்களோட தாக்கம் அடையக்கூடியவை ஒரு மூலகங்கள். அதே நேரம் முதலே சொல்லியிருக்கு அது எஸ்தோப்பு மூலகம். எஸ்தோப்பு மூலகம் என்றால் உங்களுக்கு டக்கண்டு நீங்கள் மனத்தில் உங்களுக்கு தோன்றணும் அது ஒரு 1ஆம் கூட்ட மூலகம் அல்லது 2ஆம் கூட்ட மூலகம் என்று தோன்ற வேணும். அதை விட உங்களுக்கு அந்த முதல் 3 அயனாக்க சக்தி I1, I2, I3 என்ற 3 அயனாக்க சக்தி பெருமானங்கள் தரப்பட்டுள்ளது. அயனாக்க சக்தி பெருமானங்களை வச்சு நீங்கள் அந்த மூலகம் எத்தனையாம் கூட்ட மூலகம் என்றதை நீங்கள் இனம் கண்டுகொள்ளலாம். அதில் பார்த்தீங்களன்னு சொன்னா முதலாம் I1 இந்த பெருமானம் 731, I2 வந்து 1451, I3 வந்து 7733. I2லேருந்து I3யை நோக்குகையில் அதாவது 2ஆம் அயனாக்க சக்தியிலிருந்து
மூன்றாம் அயனாக்க சக்தியை நோக்குகையில் சடுதியான மடங்கு தொகையினாலான அதிகரிப்பு. கவனிங்க, இரண்டாம் அயனாக்க சக்தியில இருந்து மூன்றாம் அயனாக்க சக்தியை பெருமானத்தை நோக்குகையில் சடுதியான மடங்கு தொகையினாலான அதிகரிப்பு. இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னா, மூன்றாவது இலத்திரன் உள்ளோட்டில இருந்து போயிருக்கு. அதாவது முதல் 2 இலத்திரன்களும் வெளியோட்டில இருந்து போகின்றது, மூன்றாவது இலத்திரன் உள்ளோட்டில இருந்து போகின்றது. உள்ளோட்டில இருந்து போகுதுன்னு சொன்னா, அதாவது மூன்றாவது அயனாக்க சக்தி சடுதியான மடங்கு தொகையினாலான அதிகரிப்பை காட்டுகிறது. ஆகவே எக்ஸ் வந்து ஒரு கூட்டம் 2 மூலகம், எக்ஸ் கூட்டம் 2 மூலகம். அடுத்தது எக்ஸின் இயல்புகளை பார்த்தீங்களன்னு சொன்னா, எக்ஸ் வந்து ஐதான அமிலங்களோட தாக்கம் புரிந்து ஐதரசன் வாயுவை கொடுக்கின்றது. அப்போ கட்டாயமாக ஒரு உலோகம். அதே நேரம் வெந்நீருடன் தாக்கம் அடைந்து ஐதரோக்சைடை கொடுக்கின்றது. அப்போ உங்களுக்கு தெரியும், வெந்நீரோட தாக்கம் அடைகிற 2ஆம் கூட்ட மூலகம் எதா இருக்கலாம் என்று நீங்கள் ஓரளவுக்கு உயிர்த்தறிஞ்சிருப்பீர்கள். இன்னும் அதை மெருகூட்டுறதுக்காண்டி உங்களை பாருங்க, எக்ஸ் ஆனது வழியில் பிரகாசமான வெள்ளொளியுடன் எரியும். பிரகாசமான வெள்ளொளி என்றது நீங்கள் சின்ன வகுப்புல ஓயலுக்குள்ள படிச்சிருப்பீங்கள். மெக்னீசியமானது கண்ணை பறிக்கும் சுவாலையுடன் எரியும். அதை எரியூட்டும் போது அதைத்தான் அந்த பிரகாசமான வெள்ளொளியுடன் எரியும். அப்போ அதுல இருந்தே உங்களுக்கு விளங்கி இருக்கும். கடைசியில பிரகாசமான வெள்ளொளி என்னைக்கு மெக்னீசியம் என்றது உங்களுக்கு இனம் காணத்தக்கதா இருக்கு. நான் என்ன இதில் சொல்றேன்னா, உங்களுக்கு மேலதிகமான தரவுகள் தரப்பட்டிருக்கு. மெக்னீசியத்தை இனம் காண்றதுக்கு மிக கூடிய மேலதிகமான தரவுகள் தரப்பட்டிருக்கு. நீங்கள் இதை வைத்துக்கொண்டு தெளிவாக அந்த மூலத்தை இனம் காணலாம். கேள்வி வந்து உங்களுக்கு எக்ஸை இனம் காண்க. இந்த இடத்துல இனம் காண்க என்றைக்க நீங்க குறியீடும் எழுதலாம் அல்லது மெக்னீசியம் என்று எழுதலாம் தமிழ்ல. ஏன்னா அதில் அவை குறியீடத்தான் அதில் பேரத்தான்னு சொல்லல, இனம் காண்க. அடுத்தது கேட்டிருக்கு எக்ஸின் தரநிலை இலத்திரன் இணைப்பு. எக்ஸின் தரநிலை இணைப்பு உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஓஎல்ல படித்தது 2, 8, 2 மெக்னீசியம் 1, 12, 2, 8, 2 படிச்சிருக்கீங்களா? ஆனால் ஏலவெல்ல 1s2, 2s2, 2p6, 3s2 அது ஒரு அடிப்படை விஷயம், எல்லா மாணவர்களும் எழுதுவீர்கள். ஆனால் நீங்கள் எழுதிக்க கடைசியில் மட்டும்தான் நீங்கள் 3s2 முடிக்கக்கூடாது. முன்னுக்கு இருந்து பார்ப்பேன் 1s2, 2s2, 2p6, 3s2 இடையில நீங்கள் மாற்றி எழுதிடலாம். அப்பள விட்டு அது சரியான 12 இலத்திரனுக்கு உரிய இலத்திரன் நிலையப்பை தெளிவாக நீங்கள் எழுத வேண்டும். அது எக்ஸ் வழியில் எரியும் போது 2 சேர்வைகளை உருவாக்கும். வழி அன்னைக்க வழியில் அன்னைக்க ஆக்சிஜனும் இருக்கு, நைதரசனும் இருக்கு. அப்போ மெக்னீசியம் ஒரு நைதரசனுடன் தாக்கம் அடையக்கூடிய ஒரு மூலகம், அது உங்களுக்கு தெரிய வேணும். அப்போ மெக்னீசியம் வந்து நைதரசன் வழியோட தாக்கம் அடைந்தால் மெக்னீசியம் ஆக்சைடு வரும், மெக்னீசியம் நைட்ரைடும் வரும். மெக்னீசியம் ஆக்சைடு MgO குறியீடு, மெக்னீசியம் நைட்ரைடு Mg3N2. அப்போ 2 சரியான மூலக்கூட்டு சூத்திரம் நீங்கள் போட வேணும், Mg3N2. இப்போ 2 சேர்வைகளுக்கும் உங்களுக்கு அங்கே 3 மார்க்ஸ் வரும். மெக்னீசியம் ஆக்சைடு 3 மார்க்ஸ், மெக்னீசியம் நைட்ரைடுக்கு ஆர்டர் மாறி எழுதினாலும் பரவாயில்லை, ஆனால் சரியான புள்ளியல் வழங்கப்படும். மெக்னீசியத்தை இனங்காண்றதுக்கு 7 மார்க்ஸ் அதில் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த இலத்திரன் நிலையப்படுறதுக்கு 4 மார்க்ஸ். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புள்ளியல் என்ன மாதிரி புள்ளியல் எடுக்கணும்ன்றது உங்களுக்கு தெளிவாகும். அடுத்தது எக்ஸ் அடங்கும் கூட்டத்தில் உள்ள மூலகங்களையும் தரப்பட்ட சேர்வைகளை கருதி அதை இந்த இயல்பு குறைந்ததா கூடுன்றதா அண்டு கேட்டிருக்கு. அதை கவனிச்சிங்கன்னு சொன்னால் 2ஆம் கூட்ட மூலகங்கள், அதாவது மெக்னீசியம் இருக்கிற கூட்டம் 2ஆம் கூட்ட மூலகங்கள் நீரில் சல்பேட்டுகளில் கரைதிறன். இப்போ 2ஆம் கூட்ட மூலகங்களை எடுத்தீங்கன்னு சொன்னால், அப்போ நீங்கள் கவனிங்க, 2ஆம் கூட்ட மூலகங்களை எடுத்தீங்கன்னு சொன்னால் பெர்லியம், மெக்னீசியம், கல்சியம், ஸ்ட்ரோஞ்சியம், பேரியம். இந்த சல்பேட்டுகளை கருதிங்கன்னா மெக்னீசியம் சல்பேட்டு, கல்சியம் சல்பேட்டு, ஸ்ட்ரோஞ்சியம் சல்பேட்டு, பேரியம் சல்பேட்டு, பெர்லியம் சல்பேட்டு. இதை கவனிச்சிங்கன்னு சொன்னால் மேலேருந்து கீழ்நோக்கி செல்லும் போது, அதாவது மேலேருந்து கீழ்நோக்கி செல்லும் போது நீரில் சல்பேட்டுகள் இந்த கரைதிறனுக்கு என்ன நடக்குது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இதில் நாங்கள் திருப்பி சல்பேட் அயன், பொது அயன், அதில் சார்ஜ் SO4 -, அடுத்தது பெர்லியம், கல்சியம் அந்த அவைகளின் 2ஆம் கூட்ட மூலகங்கள கட்டைகளின் ஏற்றம் சமன் 6 மேலிருந்து கீழ் நோக்கி அதிகரிக்கின்றது. ஆகவே அதன் முனைவாக்கும் இயல்பு அதிகரிக்கின்றது. ஆகவே கரைதிறன் வந்து குறைகின்றது.
நீரில் ஹைட்ராக்சைடுகள் கரைதிறன் அதே மாதிரி கூட்டம் உங்களுக்கு தெரியும் சல்பேட்டுகள் கரைதிறன் மேலிருந்து கீழ் நோக்கி கூட்டத்தின் வழியே குறையும். அப்போ நீங்கள் குறையுமான்னு எழுதுனா உங்களுக்கு புள்ளியல் 3 மார்க்ஸ் வழங்கப்படும். ஹைட்ராக்சைடுகள் உங்களுக்கு தெரியும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ஒரு வீழ்வடிவு, பேரியம் ஹைட்ராக்சைடு நீரில் கரையும். அப்போ ஹைட்ராக்சைடுகள் கரைதிறன் மேலிருந்து கீழ் நோக்கி குறையும். 2ஆம் கூட்ட மூலகங்களில் ஹைட்ராக்சைடுகள் கரைதிறன் மேலிருந்து கீழ் நோக்கி குறையும். சாரி, ஹைட்ராக்சைடு கரைதிறன் அதிகரிக்கும், மேலிருந்து கீழ் நோக்கி அதிகரிக்கும். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ஒரு வீழ்வடிவு, பேரியம் ஹைட்ராக்சைடு நீரில் கரையும். அப்போ மேலிருந்து கீழ் நோக்கி ஹைட்ராக்சைடுகள கரைதிறன் அதிகரிக்கும். உலோக கார்பனேட்டுகள் வெப்ப உறுதி நிலை உலோக கார்பனேட்டுகளை பார்த்தோம்னா 2ஆம் கூட்ட மூலகங்கள் கார்பனேட்டுகள் MCO3 2ஆம் கூட்ட கார்பனேட்டுகளை ஹீட் பண்ணினோம்னு சொன்னா MO+ கார்பனீராக்சைடு வரும். அவன் வெப்பநிலை தேவைப்படுற வெப்பநிலை ஓட வரிசை பெர்லியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட், பெர்லியம் மெக்னீசியம் கல்சியம் கார்பனேட், ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட், பேரியம் கார்பனேட். இதில் கவனிச்சிங்களன்னு சொன்னால் கவனிங்கோ 2 இப்போ இதில் நேராக கார்பனேட்டுகள் வெப்ப உறுதிநிலை கூடும். சில நேரம் இந்த கேள்வி காரணம் கேட்டால் விளக்குகண்டா என்ன நடக்கும்? இப்போ 2ஆம் கூட்ட கார்பனேட்டுகள் அவற்றின் ஆக்சைடுகளாகவும் கார்பனீர் ஆக்சைடாக பிரிகையடையும். அதை நாங்கள் இந்த கார்பனேட்டுகளை கருதின வேண்டாம். பெர்லியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட், ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட், கல்சியம் கார்பனேட், ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட், பேரியம் கார்பனேட்டுகளை கருதினோம்னு சொன்னால் அந்நியன் சமனாக இருக்கு. CO3 2-. அந்நியன் ஏற்றமும் சமன், கட்டியின் ஏற்றம் சமன். கட்டியனின் ஆரை மேலிருந்து கீழ் நோக்கி அதிகரிக்கின்றது. கட்டியன்கள் ஆரை மேலிருந்து கீழ் நோக்கி அதிகரிக்கின்றது. அப்ப முனைவாக்கும் திறன், அதாவது முனைவாக்கும் வலு அதாவது மேலிருந்து கீழ் நோக்கி குறைகின்றது. அதுல முனைவா கட்டியன் பெருமன் கூடேக்க முனைவாக்கும் திறன் குறைவடையும். இப்போ முனைவாக்கும் திறன் குறைவடைகிறபடியினால் அதுக்கு தேவைப்படுற பிரிகை வெப்பநிலை அதிகரிக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா பெர்லியம் கார்பனேட் 100 பாகசியில் விரியும். மெக்னீசியம் கார்பனேட் அன்னளவு 540 பாகசியில் விரியும். கல்சியம் கார்பனேட் அன்னளவு 900 பாகசியில் விரியும். ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட் 1100 பாகசியில் விரியும். பேரியம் கார்பனேட் 1400 சொச்ச பாகசியில் விரியும். மேலிருந்து கீழ் நோக்கி 2ஆம் கூட்ட உலோக கார்பனேட்டுகளின் வெப்பநிலை அதிகரிக்கிறது. அதாவது வெப்ப உறுதிநிலை கூடுது. ஏன்னு சொன்னா திருப்பி சொல்றேன், உங்களை விளக்கம் கேட்டா இந்த 2ஆம் கூட்ட கார்பனேட்டுகளை கருதைக்கு அந்நியன் சமன் CO3 2-. அந்நியன் ஏற்றம் சமன், கட்டியனின் ஏற்றம் சமன், எல்லாமே 2+. ஆனா கட்டியனின் பருமன் கூடுது. கட்டியனின் பருமன் கூடைக்க முனைவாக்கும் திறன் குறைகின்றது. ஆகவே பிரிகை வெப்பநிலை கூடுகின்றது. அவை அது கூடுமான்றதுக்கு 3 மார்க்ஸ். இவ்வளவு நீங்கள் எப்போ எழுத வேண்டி வருமானா விளக்குகன்னு கேட்டார். இப்போ இதில் பிரச்சனையில் உலோக கார்பனேட் வெப்ப உறுதியில் கூடும், அவ்வளோதான் சரி. விளக்குகண்டா உங்களுக்கு அதில் 3-4 லைன்ஸ் விட்டால் நீங்கள் இதுகளெல்லாம் எழுத வேண்டி வரும். அடுத்தது 3இல் உள்ள விடைக்கான காரணங்களை கேட்டிருக்கு. நான் சொன்ன விஷயம் தான் இதில் இதண்டி இருக்கு. இப்போ இதில் கூடுமான்ட்டு விளக்கத்தை சொல்லியிருக்கு. கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கூட்டமளியை கீழ் நோக்கி முனைவாக்கும் வலு குறையும். கூட்டமளி கீழ் நோக்கி கார்பனேட்டின் பிரிகை உடைகிறது, அதாவது MO-வாகவும் CO2-வாகவும் உடைகிறது கடினம். அதுக்குரிய காரணத்துக்கு 3, 2, 5, 3, 8 மார்க்ஸ் வழங்கப்படும். அடுத்த கேள்வி பாருங்க. ஐதரசன், ஒட்சன், நைதரசன் ஆகியவற்றுடன் எக்ஸை ஒத்த ஒரு விதத்தில் தாக்க முடியும். ஆனால் எக்ஸ் அடங்கும் கூட்டத்துக்கு உரியதாக அமையாத ஆவர்த்தன அட்டவணையில் எஸ்தோப்பு மூலத்தை கேட்டிருக்கிறேன். எக்ஸை போலவே ஐதரசன், ஒட்சன், நைதரசனோடு தாக்கம் அடையக்கூடியது. ஆனால் எஸ்தோப்புக்குரியது. ஆனால் எக்ஸ் இருக்கிற கூட்டத்தில் இல்லாதது. உங்களுக்கு தெரியும் மெக்னீசியம் லித்தியத்துக்கு மூலவிட்ட தொடர்பு இருக்கு. மெக்னீசியம் நைட்ரசனோட தாக்கம் அடைஞ்சு மெக்னீசியம் நைட்ரேட்டை உருவாக்குமா போல லித்தியமும் உருவாக்கும். அதே மாதிரி லித்தியமும் ஐதான அமிலங்களோட தாக்கம் அடைஞ்சு ஹைட்ரஜன் வாயுவை கொடுக்கும். ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சு ஆக்சைடுகளை கொடுக்கும். லித்தியத்துக்கு மெக்னீசியத்துக்கு மூலவிட்ட தொடர்பு இருக்கு. அவை அந்த எக்ஸ் அந்த மூலம் லித்தியம் என்றது உங்களுக்கு தெளிவான விடை. அது நீங்கள் அது சுகமான பகுதி. நீரின் தன்மைக்கு பங்களிப்பு செய்யும் போது ஒரு உலோக அயன்
நீரின் வெண்மைக்கு நீரில் காணப்படுற முக்கியமான அயன்கள் கல்சியம் அயன், மெக்னீசியம் அயன் உங்களுக்கு தெரியும். அப்போ பங்களுக்கு தெரியும். ஆனால் ஏன் இதில் கல்சியம் அயன் படியாக கொடுக்கணும்னு சொன்னால், நீரின் வெண்மைக்கு காரணமான அயன்கள் கல்சியம் அயன், மெக்னீசியம் அயன்கள் முக்கியமான கட்டியங்கள். ஆனால் அதில் கேட்கின பங்களிப்பு செய்யும் வேறொரு உலோகத்தை கேட்கினோம். என்னோட கேள்வி, இந்த கேள்வி மெக்னீசியத்தோட தொடர்பு பட்டது. ஆகவே அதில் கல்சியம் அயன் உங்களுக்கு விடிவிடையாக வரும். Ca2+. கல்சியம் எழுதுனீங்கன்னா Ca எழுதுனீங்கன்னா மார்க்ஸ் இல்லை. கல்சியம் தமிழில் எழுதினாலும் மார்க்ஸ் இல்லை. Ca2+. ஏனண்டா உலோக அயனை என்றது ஹைலைட் பண்ணி இருக்கிறது, டாக்காக இருக்குது. டாக்கான விஷயத்தை நீங்கள் திருப்பி ஒருக்கா 2ஆம் தரம் வாசிக்க மிக தெளிவாக இருக்க வேண்டும். நீரின் வெண்மையை அகற்றுவதற்கு பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் சேர்வையை இனங்காண்க. நீரின் வெண்மையாக சோடியம் கார்பனேட்டை கரைசலில் சேர்த்தோம்னு சொன்னால் கல்சியம் கார்பனேட்டாக கல்சியம் கார்பனேட்டாக உள்வடிவாகும். மெக்னீசியம் அயன் மெக்னீசியம் கார்பனேட்டாக உள்வடிவாகும். கல்சியம் அயன் மெக்னீசியம் அயன் கார்பனேட்டுகளாக உள்வடிவாகலாம். சோடியம் கார்பனேட்டை சேர்த்தோம்னு சொன்னால் கார்பனேட்டுகளாக உள்வடிவாகும். சேதன ரசாயனவியலில் நன்றாக அறியப்பட்ட ஒரு சோதனை பொருள் ஒரு கூறு எக்ஸ் ஆகும். இச்சோதனை பொருளின் பெயரை தருக. அந்த ஒரு பொருள் மெக்னீசியத்தை கொண்ட ஒரு கூறு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பயன்படுத்துறது உங்களுக்கு நல்லாகவே தெரியும். கிரிக்னாடின் சோதனை பொருள். கிரிக்னாடின் சோதனை பொருள் ஒரு மிகவும் உங்களுக்கு ஒரு உற்ற நண்பரண்டே சொல்லலாம். ஏனென்றா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மாற்றீடுகள் காவல் எண்ணிக்கையை கூட்டுற மாற்றீடுகள் செய்யும் போது நீங்கள் கிரிக்னாட் ரியேஜென்ட்டை தயாரிக்க வேண்டி வரும். எத்தனை கார்பன் எண்ணிக்கை கூட வேணுமோ அத்தனை கார்பன் எண்ணிக்கை கொண்ட கிரிக்னாட் ரியேஜென்ட்டை தயாரித்து தரப்பட்ட சேர்வைகளோடு சேர்க்க வேண்டி வரும். அப்போ கிரிக்னாடின் சோதனை பொருள் மிக மிக ஒரு முக்கியமான பொருள். அதில் குறியீடு RMgX. அதில் மெக்னீசியம் ஒரு பொருளாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் கிரிக்னாடின் சோதனை பொருளின் குறியீடு RMgX. ஆனால் நீங்கள் RMgX எழுதினா உங்களுக்கு புள்ளிகள் வராது. ஏனென்றா பேரை தருக, இல்லை பேரை தருகன்னு சொல்லியிருக்கு. RMgX கிரிக்னாடின் சோதனை பொருளை மெக்னீசியம் உண்டு. அடுத்த கேள்வியை பாருங்க. ஏதொடக்கம் வரைக்கும் பெயரிடப்பட்டுள்ள சோதனை குழாய்களில் சோடியம் டாசல்பேட், சோடியம் கார்பனேட், KNO2, KBr, Na2 ஆகியவற்றின் நீர்க்கரசல்கள் உள்ளன. ஏதொடக்க வரை உள்ள ஒவ்வொரு சோதனை குழாயிலும் ஐதான HCl சேர்க்கும் போது இடஞ்சூடாக்குவதன் மூலம் கிடைக்கும் கரைசல்களினது வெளிவரும் வாயுக்களது இயல்புகள் தரப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு 5 சேர்வை தந்திருக்கு. அந்த கரைசல்களின் தோற்றம் என்ன மாதிரி தந்திருக்கு. அந்த கரைசல்களோட ஐதான HCl சேர்க்கும் போது என்ன அவதானம் என்று தந்திருக்கு. அப்போ இந்த அவதானமும் அந்த கரைசலின் தோற்றமும் அங்கால என்ன வாயு வருகிறது, வாயுடைய இயல்பு, அதாவது மனம், நிறம் அதுகள் தந்திருக்கு. அதை வச்சுக்கொண்டு நீங்கள் அதுக்குரிய சேர்வைகளை காணக்கூடியதாக இருக்கும். நான் இந்த கேள்வியில் பார்க்க கவனிங்கோ. அந்த அமிலம் சேர்க்கும் பொழுது கரைசலின் நிறம் தந்திருக்கு. கரைசலின் தோற்றம், கரைசலின் தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா கலங்கல் தன்மை உள்ளதுன்னு வந்திருக்கு Dயில். இப்போ Dயில் கலங்கல் தன்மை உள்ளதுன்னா அமிலம் சேர்க்க கலங்கல் தன்மை வாரன்னா பொதுவாக கூழ்கந்தத்தை தான் நாங்கள் கலங்கல் என்று வைக்கிறது. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா கவனிங்க. சோடியம் டைசல்பேட்டுக்கும் Na2H2O3க்கும் அமிலத்துக்கும் தாக்கம் எழுதினோம்னா Na2H2O3க்கும் அமிலத்துக்கு தாக்கம் எழுதினா உங்களுக்கு தெரியும். சோடியம் குளோரைடும் கூழ்கந்தகம் வீழ்வடிவாகும். SO2 நீர் உங்களுக்கு தெரியும். சரியோ, கலங்களுக்கு காரணம் இந்த கூழ்கந்தகம். கந்தகத்தில் உங்களுக்கு தெரியும், கந்தகம் ஒரு 16ஆம் கூட்ட மூலகம். கந்தகத்தின் பிரதிருப்பங்கள் சாய்சவர கந்தகம், ஒரு சரிவு கந்தகம், கூழ்கந்தகம், களிக்கந்தகம்னு படித்த நீங்கள் அந்த பிரதிருப்பங்கள் தெரிய வேணும். அதில் சாதாரண ரசாயன தாக்கங்களில் உருவாகிறது கூழ்கந்தகம். அப்போ சோடியம் டைசல்பேட்டுக்கு அமிலம் சேர்க்க வாரது கந்தகம். கூழ்கந்தகத்தை சொல்லுவினா கலங்கல் தன்மை என்று சொல்லுவினா. அப்போ கலங்கல் தன்மை உள்ளவண்டைக்கு கரைசலின் தோற்றம் கலங்கல் தன்மை அன்றைக்கு உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. D சோடியம் டைசல்பேட். இனி நாங்கள் வந்தோம்னா அப்போ அதில் கலங்கல் தன்மை அங்கே வாயு நிறமற்றது, காரமான மனம் உண்டு. அன்றைக்கு உங்களுக்கு தெரியும் SO2 பொருத்தமாக இருக்கும். ஆகவே D சோடியம் டைசல்பேட். வாயு வெளியேற்றதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நிறமும் இல்லை மனமும் இல்லையண்டா. இப்போ கார்பன் ஆக்சைடு ஒரு நிறமற்ற மனமற்ற வாயு. இப்போ நிறமும் இல்லை மனமும் இல்லை. இன்றைக்கு அமிலம் சேர்க்க ஏக்கு சாத்தியமானது சோடியம் கார்பனேட்.
சோடியம் கார்பனேட்டுக்கு அமிலம் சேர்க்க வார கரைசல் நிறமற்றது. உருவார வாயு கார்பனீர் ஆக்சைடு நிறமற்ற மணமற்ற வாயு ஆகிய வந்து சோடியம் கார்பனேட். அடுத்தது பாருங்க, கரைசல் நிறமற்றது ஆனால் வாயு வந்து செங்கமல நிறம். அமிலம் சேர்க்க செங்கமல நிற வாயுவை தரக்கூடியவை NO2 மைனஸ். NO2 மைனஸ் எங்க பொருத்தமானது பி வந்து KNO2. அடுத்தது வந்து கூழ் முட்டை மனத்தை தரக்கூடியது H2S வந்து கூழ் முட்டை மனமுள்ள வாயு. உங்களுக்கு தெரியும் கூழ் முட்டை மனமுள்ள வாயு. அதுக்கு Na2Sக்கு அமிலம் சேர்த்தீங்கன்னா வார வாயு H2S, அது கூழ் முட்டை மனம் உள்ளது. அடுத்தது வாயு வெளிவருவது இல்லை என்று சொன்னா அமிலம் சேர்க்க என்ன மிக முக்கியம் ஐதான அமிலம். இந்த கவனிங்க, ஐதான அமிலம். ஐதான அமிலம் தான் Br மைனஸ் Br2 வராது. ஆகவே உங்களுக்கு ஒன்றும் வாயு வெளிவருது இல்லைன்றதைக்கு பொட்டாசியம் புரோமைடு. சரிதானே? அடுத்த கேள்வியை பார்த்தோம்னா ABCD ஆகிய சோதனை குழாய்களில் நடைபெறும் தாக்கங்களுக்குரிய சமப்படுத்திய சமன்பாடு. சோடியம் கார்பனேட் A வந்து சோடியம் கார்பனேட் அமிலம் சேர்க்க நீங்கள் சோடியம் குளோரைடும் CO2 நீரும் பெறும். ஆரம்பத்திலேயே நான் சொன்னது மாதிரி நீங்கள் எந்த ஒரு சமன்பாடு எழுதினாலும் சமன்பாடு சமப்படுத்தப்பட வேண்டும். அதே மாதிரி KNO2க்கும் HClக்கும் நீங்கள் KCl HNO2 வரும், அல்லது HNO2 பிரியடைஞ்சு NO2 NO வருமா போலையும் எழுதலாம். இது எழுதலாம் அல்லது இது எழுதலாம். அல்லது இந்த சமன்பாடு HNO3 NO வருமா போலையும் எழுதலாம். அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பொதுவாக நீங்கள் பியில முதலாவது தாக்கம் தான் கூடின மாணவர்கள் எழுதினவர்கள். ஆனால் HNO2 ஒரு உறுதியற்ற அமிலம் என்றபடியால் അതിൻ്റെ പിരികയും எழுதலாம். അതിൻ്റെ பிரிகை அது ஒரு இருவழி அரமடை HNO2 பிரிகை, അതിൻ്റെ பிரிகை சமன்பாடையும் எழுதலாம். அது பிரச்சனை இல்லை. ஆனால் சமன்பாடு சமப்படுத்தப்பட வேண்டும். அதே மாதிரி Na2Sக்கு எழுதினா H2S வாயு கூழ்முட்டை மனம் உள்ளது. இது ஏற்கனவே நான் எழுதி காட்டினால். ஆகவே இந்த தாக்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் 4 மார்க்ஸ், 4 தாக்கங்கள் எழுத வேண்டும். அவை மொத்தம் 16 மார்க்ஸ். நீங்கள் தாக்கங்கள் கட்டாயம் நீங்கள் தாக்கி சரியா எழுதி விளைவில் சரியா எழுதி தாக்கம் சமப்படுத்தப்பட இல்லைன்னா புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. மீண்டும் மீண்டும் சொல்றேன், மாணவர்கள் அநியாயமாக பிளவுற சந்தர்ப்பம். ஆகவே நீங்கள் இந்த சமன்பாடு சமப்படுத்த வேண்டும். அடுத்தது கவனிங்க, ACD ஆகியவற்றில் வெளிவர வாயுக்கள் ஒவ்வொன்றை இனம் காண்பதற்கு ரசாயன பரிசோதனை எழுதட்டாம். இப்போ கவனிங்கோ, பரிசோதனை மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா புள்ளிகள் வழங்கப்படாது. என்ன பரிசோதனை, என்ன அவதானம். இப்போ கார்பனீர் ஆக்சைடு இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஓயில் வகுப்பிலே படிச்சிருப்பீங்க. CO2 வாயுவை சுண்ணாம்பு நீர் கூட செலுத்தேக்க பால் நிறம் உருவாகும். தொடர்ந்து செலுத்தேக்க பால் நிறம் அற்று போகும். பால் நிறத்துக்கு காரணம் கல்சியம் கார்பனேட், பால் நிறம் அற்று போகிறதுக்கு காரணம் கல்சியம் கார்பனேட். அவை அந்த சமன்பாடு உங்களுக்கு தெரிய வேணும், அந்த பரிசோதனையும் எழுத தெரிய வேணும். கரைசலுக்கு உண்டாக அது செய்கை வந்து கார்பனீர் ஆக்சைடு வாயுவை சுண்ணாம்பு நீர் கூட செலுத்தல். அப்போ அந்த அதுக்கு மட்டும் எழுதுனீங்கன்னா 2 மார்க்ஸ் தான் வரும். பிறகு தொடர்ந்து செலுத்தேக்க பால் நிறம், முதல்ல பால் நிறம் உருவாகும், தொடர்ந்து செலுத்தேக்க பால் நிறம் அற்று போகும். அப்படி எழுதினாத்தான் அது கார்பனீர் ஆக்சைடு வாயுக்குரிய உறுதிப்பாட்டு பரிசோதனை. ஆகவே அதுக்கு தனியாக 2 மார்க்ஸ். நீங்கள் சுண்ணாம்பு நீர் கூட கார்பனீர் ஆக்சைடு வாயுவை செலுத்துறேன்னு எழுதுனீங்கன்னா 2 மார்க்ஸ். தொடர்ந்து செலுத்த பால் நிறம் அற்று போகும் என்றால் மேலே 2 மார்க்ஸ் வரும். அடுத்தது H2S வாயுக்கு உங்களுக்கு தெரியும், அசெட்டேட்டில் தோய்த்த வடிதால பிடிக்க கருப்பு நிறம் உருவாகும். அது வந்து ஒரு H2Sக்குரிய ஒரு உறுதிப்பாட்டு பரிசோதனை. அதாவது அசெட்டேட் கரைசலுக்கு தோய்த்த வடிதாலை H2S வரும்போது பிடிக்கும் போது கருப்பு நிறம். அது என்ன காரணம்? PBS. அப்போ உங்களுக்கு H2S வாயுக்குரிய உறுதிப்பாட்டு பரிசோதனை தெரிய வேணும், கார்பனீர் ஆக்சைடு தெரிய வேணும். அதே மாதிரி H2S வாயு கூடாக அந்த H2S வாயுவை அமில கேமினோ கரைசல் கூட செலுத்தும் பொழுது ஊதானவன் நீங்கும். அமில கேமினோ ஒரு ஒட்சியேற்றும் கருவி H2S தாழ்த்தும் கருவியா தொலைப்படும். H2S தாழ்த்தும் கருவியா தொலைப்படைக்க கந்தம் உருவாகும். அமில கேமினோ ஒரு ஒட்சியேற்றும் கருவியா தொலைப்படைக்க Mn2+ மாறும். ஊதானவன் நிறமற்று போகும். கரைசல் புகாரா இருக்கும், மேன் புகாரா இருக்கும், கந்தம் உருவாகும். H2Sக்குரிய 2 பரிசோதனை, ஒன்று அசெட்டேட்டில் தொலைத்த வடிதால பிடிக்கும் போது
கருப்பு நிறம் உருவாகும். மற்றது அமிலகேமினோ கரைசல் கூட செலுத்திக்க அந்த ஊதா நிற கரைசல் நிறமற்று போகும். கரைசல் புகாராக இருக்குமே அங்கே கூட்கந்தகம் வந்துருக்கு. அல்லது பொட்டாசியம் டைக்ரோமேட் அமில பொட்டாசியம் டைக்ரோமேட் கூட H2S வாயுவை செலுத்தினா அமில பொட்டாசியம் டைக்ரோமேட் செம்மஞ்சள் நிறம் H2S வாயு அது வந்து ஒட்சியேட்டிங் கருவி. ஒட்சியேட்டிங் கருவியா தொழிற்படைக்க என்ன நடக்கும்? Cr2O7 2- Cr2O7 2- அமில ஊடகத்தில் குரோமியம் 3+ மாறும். H2O உங்களுக்கு தெரியும் அமில பொட்டாசியம் டைக்ரோமேட் ஒரு ஒட்சியேட்டிங் கருவி. அப்போ இங்கே வந்து செம்மஞ்சள் நிறம் இங்கே பச்சை நிறமாக மாறும். H2S தாழ்த்தும் கருவியாக தொழிற்படைக்க 2H++ கந்தகம். ஆகவே இங்கே என்ன நடக்கும்? புகாரான கந்தகம் உருவாகும். அப்போ கரைசலில் நீங்கள் நிறமாட்டம் கட்டாயம் சொல்ல வேண்டும். அமில பொட்டாசியம் டைக்ரோமேட் கரைசலின் கூடாக H2S வாயுவை செலுத்தும் போது செம்மஞ்சள் நிறம் பச்சை நிறமாக மாறும். கரைசல் பச்சை நிறம். பச்சைன்றதுக்கான அமில ஊடகத்தில் பச்சைன்றதுக்கான Cr3+. H2S வந்து சல்பராக வரும், கந்தகமாக வரும், கூட்கந்தகமாக வரும். செம்மஞ்சள் நிற கரைசல் பச்சை நிற கரைசலாக மாறும். அத்துடன் கரைசல் புகையாக காணப்படும். H2S இன்னொரு பரிசோதனை நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி SO2க்கு SO2 நீல வார வாயு SO2 வந்து அமிலகேமினோ கரைசல் கூட செலுத்திக்க என்ன நடக்கும்? SO4 2- வரும். அது ஒரு தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். அமிலகேமினோ ஒட்சியேட்டிங் கருவியாக தொழிற்படும். கரைசலின் ஊதா நிறம் வந்து நிறமற்று போகும். செவ்வூதா நிறம் நிறமற்று போகும். நாங்கள் மாணவர்களே இனி மூன்றாவது கேள்வியை பார்ப்போம். மூன்றாவது கேள்வி அதாவது பொதுவாக மூன்றாவது சாட்ச கேள்வி பௌதிக ரசாயனவியல் சம்பந்தப்பட்ட கேள்வி தான் வந்துருக்கு. மூன்றாவது சாட்ச நீங்கள் தொடர்ந்து பாஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவது சாட்ச பௌதிக ரசாயனவியலோட சம்பந்தப்பட்டு வருகின்றது. இப்போ மூன்றாவது கேள்வி இந்த முறை வெப்ப ரசாயனத்தோட தொடர்புபடுத்தின கேள்வி. இப்போ நாங்கள் கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் MX திண்மம் நீரில் கரைத்து பெறப்பட்ட கரைசல் 100 சென்டிமீட்டர் கனம் ஆக்கப்படுகிறது. அது இந்த ஆரம்ப வெப்பநிலை அளக்கப்படுகின்றது. பிறகு இறுதி வெப்பநிலை அளக்கப்படுகின்றது. ஆரம்ப வெப்பநிலை 25 C, இறுதி வெப்பநிலை 17 C. சேர்க்கப்பட்ட MX திண்மத்தின் மூலளவு 0.1 மூல். கரைசலின் கன அளவு 100 சென்டிமீட்டர் கனம். உங்களுக்கு நீரின் அடர்த்தி தரப்பட்டுள்ளது. நீரின் தன்வெப்ப கொள்ளளவு தரப்பட்டுள்ளது. தரப்பட்ட கேள்வியை நீங்கள் வாசிக்கும் போது முதலில் எண் பெருமானங்களை நீங்கள் ஒரு பென்சிலால் அண்டர்லைன் பண்ணுங்க. தரப்பட்ட எண் பெருமானங்கள் உங்களோட கணிப்புகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டியவை. அப்போ நாங்கள் இந்த கேள்வியில் பார்த்தோம்னு சொன்னால் தரப்பட்ட அந்த வடித்த நீரிட கன அளவு 100 சென்டிமீட்டர் கனம். சேர்க்கப்பட்ட MX திண்மத்தின் மூலளவு 0.1 மூல். அந்த ஆரம்ப வெப்பநிலை வந்து 25 C, இறுதி வெப்பநிலை 17 C. நீரின் அடர்த்தி தரப்பட்டிருக்குது. நீரின் தன்வெப்ப கொள்ளளவு தரப்பட்டிருக்கு. வழமையாக நீரின் தன்வெப்ப கொள்ளளவு 4.2 ஜூல் கிராம் -1 கெல்வின் -1 என்றுதான் பொதுவாக நீங்கள் கணக்குகள் செய்யும் போது பயன்படுத்தி இருப்பீர்கள். இந்த முறை உங்களுக்கு நீரின் தன்வெப்ப கொள்ளளவு 4.2 ஜூல் கிராம் -1 C⁻⁻1 என்று தரப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் அந்த பெருமானங்கள் தரப்பட்ட பெருமானங்களையும் அவற்றின் அலகுகளையும் கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டுமாக கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போ முதலாவது கேள்வியை பார்த்தோம்னா அந்த தொகுதியை அந்த கரைசலை ஆரம்ப வெப்பநிலைக்கு கொண்டு வருவதற்கு வழங்க வேண்டிய வெப்பத்தின் அளவு கேள்வி. ஆரம்ப வெப்பநிலைக்கு கொண்டு வருவதற்கு வழங்க வேண்டிய வெப்பத்தின் அளவு கேள்வி. அப்போ பொதுவாக உங்களுக்கு தெரியும்
நீங்கள் பயன்படுத்துகிற சமன்பாடு உங்களுக்கு தெரியும், HMN MS theta, HMN MS delta T அல்லது HMN MS MC delta T. அதில் M வந்து கரைசலின் திணிவு, S வந்து கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு, டெல்டா டி வெப்பநிலை மாற்றம். டெல்டா டி வெப்பநிலை மாற்றம்னு சொன்னால் உங்களுக்கு இறுதி செய்ய ஆரம்பம் உடனத்துலேருந்து குறைஞ்சதை கலைப்பீங்களை வந்து ஏற்படுற மாற்றம். வளமையாக நாங்கள் சந்திக்கிற கேள்விகளில் வெப்பநிலை அதிகரிப்பு தான் மாறுது. நீங்கள் உங்களோட முதல்ல நீங்கள் பயிற்சிகள் செய்த கேள்விகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இறுதி வெப்பநிலை உயர்வாக காணப்படும். அது அப்படியான கரைசல் வந்து நாங்கள் பொதுவாக புறவெப்ப கரைசல், புறவெப்ப தாக்கங்களுக்குரிய கரைசல்களை பார்த்துருப்பீர்கள். ஆனால் இங்கு ஆரம்ப வெப்பநிலை 25°C, கவனிச்சிங்கன்னா ஆரம்ப வெப்பநிலை 25°C, இறுதி வெப்பநிலை 17°C, சேர்க்கப்பட்டது மூலளவு 0.1, கரைசல் கனளவு 100. அப்போ நீங்கள் தரப்பட்ட எண்பெருமானங்களை நீங்கள் அண்டர்லைன் பண்ணுவீங்க. அப்புறம் நாங்கள் இந்த சமன்பாடு எழுதுவீங்கள். நீங்கள் இந்த கேள்வி செய்யாட்டியும் பரவாயில்லை, அந்த சமன்பாடு மட்டும் எழுதுனீங்கன்னாலே உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். பிறகு நீங்க பிரதியிடைக்க கவனிங்கோ. HMN MS theta அல்ல MC thetaன்னு போடலாம். HMN கரைசலின் திணிவுக்காண்டி கனளவு தர அடர்த்தி தர S into delta T, அதாவது திணிவு சமன் கரைசலின் கனளவு தர அடர்த்தி. இந்த கேள்வியில நாங்கள் எடுகோள் கரைசலின் அடர்த்தி தான் நீரின் அடர்த்தி, கரைசலின் கனளவு கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு நீரின் தன்வெப்ப கொள்ளளவு சமம். அப்போ நீங்கள் வந்து பிரதியிட்டம்னு சொன்னால் கனளவு தர அடர்த்தி தர தன்வெப்ப கொள்ளளவு தர டெல்டா தீட்டா போட்ட வேண்டாம். கரைசலின் கனளவு 100 சென்டிமீட்டர் கனம், அடர்த்தி 1 கிராம் சென்டிமீட்டர் -3. ஆகவே இதால் பெருக்கினா உங்களுக்கு கரைசலின் திணிவு 100 கிராம், தன்வெப்ப கொள்ளளவு 4/2 கிராம் -1 பாகை C to the power -1. அது பாகை Cல வெப்பநிலை மாற்றம் 25/17. அப்போ இவ்வளவு நீங்கள் எண்பெருமானங்களை பிரதியிட வேணும். இந்த இடத்துல நான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த இதில் நீங்கள் எண்பெருமானங்களை எல்லாரும் போடுவார்கள், ஆனால் கடைசி வந்தாலும் அழகு போடாங்க. பிள்ளைகளுக்கு அழகு போடுறதாலே ஒரு கஷ்டமான விடயம். அப்போ இதில் கவனிங்க, 100 சென்டிமீட்டர் கனம், அடர்த்தி 1 கிராம் சென்டிமீட்டர் -3, தன்வெப்ப கொள்ளளவு 4/2 ஜூல் கிராம் -1 பாகை C to the power -1. இங்கே பாகை வெப்பநிலை மாற்றம் பாகை C. இதற்கு புள்ளியிடும் பொழுது வடிவாக கவனிங்கோ, புள்ளியிடும் பொழுது ஒவ்வொரு எண்பெருமானத்துக்கு பிரதியிடைக்க 4 மார்க்ஸ், ஒவ்வொரு அலகுகளுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ். அப்போ சென்டிமீட்டர் கனம் எழுதுனா 1 மார்க்ஸ் வரும், எழுதாட்டி அந்த மார்க்ஸ் வராது. கிராம் சென்டிமீட்டர் -3 எழுதுனா அந்த புள்ளியல் வரும், இல்லாட்டி வராது. அதே மாதிரி ஒவ்வொரு அலகுகளும் எழுதினா புள்ளியல் வழங்கப்படும், இல்லாட்டி வழங்கப்பட மாட்டாது. இப்போ நீங்கள் இதில் ஒவ்வொரு எண்பெருமானங்களுக்கும், அதாவது நியூமரிக்கல் வேல்யூ ஒவ்வொன்றுக்குமே 4 மார்க்ஸ், அலகுகளுக்கு ஒவ்வொரு மார்க்ஸ் வரும். அப்போ கடைசியில் அதில் வெளிவந்த வெப்பம் 3360 ஜூல். அதுக்கு விட எண்பெருமானத்துக்கு 4 மார்க்ஸ், புள்ளிகளுக்கு அதாவது அலகுக்கு 1 மார்க்ஸ். அநேகமான மாணவர்கள் இந்த அலகுகளை பிரதியிட மாட்டார்கள், அதுக்குரிய மார்க்ஸ் வழங்கப்பட மாட்டாது. அவசரத்தில் டென்ஷனில் அந்த இதில் வந்து அலகுகளை போடாங்க. அப்போ நீங்கள் ஒரு சமன்பாடு தந்து, இப்போ பொதுவாக வாயுக்கலண்டைக்க PV சமன் NRT என்று சொல்லி நீங்கள் ஒரு சமன்பாட்டை பயன்படுத்தி ஒரு பிரதியீடு செய்து ஒரு கணிப்பு செய்யும் பொழுது கட்டாயமாக நீங்கள் பிரதியிடைக்க எண்பெருமானம் அலகுகளோட பிரதியிடப்பட வேண்டும். அவர் விடைக்கு பாஸ். நீங்கள் விடை ஆக மிக தெளிவாக 2, 3 தசமதானங்களுக்கு மிக திருத்தமாக சுருக்கி கொடுக்க வேணும். அப்படின்னா தான் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். ஆகவே இதை சுருக்கினீங்கன்னா 3360 ஜூல் வரும். இது வளமேலும் பார்க்க நான் முதலே சொன்னபடி ஆரம்பத்தில் வெப்பநிலை 25°C, இறுதி வெப்பநிலை 17°C. ஆகவே இந்த MX என்ற திண்மம் நீரில் கரையும் போது
வெப்பம் குறையப்பட்டுள்ளது. அதாவது அது ஒரு அகப்பத்தாக்க செயல்முறை. அதாவது கரையும் போது சூழலில் இருந்து வெப்பத்தை உறிஞ்சி இருக்கின்றது. அடுத்த கேள்வி, எம்எக்ஸ் திண்மம் கருதல் ஒரு அகவெப்ப செயல்முறையா புறவெப்ப செயல்முறையா உமது விடையே விளக்குக. அப்ப அது உங்களுக்கு தெளிவா தெரியும். ஆரம்ப வெப்பநிலை 25 பாயசி, இங்க 17 பாயசியா, இறுதி வெப்பநிலை 17 பாயசியா குறையும் போது வெப்பம் குறைகின்றது. ஆகவே அது ஒரு அகவெப்ப செயல்முறை. வெப்பம் உள்ளெடுக்கப்படுது. காரணம் கரையும் போது வெப்பத்தை உறிஞ்சுகின்றது. வெப்பத்தை உறிஞ்சுகின்றது, சூழலில் இருந்து வெப்பத்தை உறிஞ்சுகின்றது. அடுத்த வழியை நீங்கள் பார்த்தோம்னு சொன்னா, எம்எக்ஸ் திண்மம் நீரில் கரைக்காத ஒரு அயன் சேர்வை நீரில் கரைந்து நீரேற்றப்பட்ட அயன்களாக வரும்போது ஏற்படுற வெப்ப உணர மாற்றம். இந்த கேள்வியில பயன்படுத்தப்பட்ட எம்எக்ஸ் திண்மத்தின் மூலளவு சைவரசம் 1 மூல். சைவரசம் 1 மூல் 100 சென்டிமீட்டர் கனம் நீரில் கரையும் போது உள்ளெடுக்கப்பட்ட வெப்பத்தின் அளவு 3360. அக்கேள்வி தொடர்பட்ட வெப்ப உணரை மாற்றம் 1 மூலுக்குரியது கேள்வி. அதாவது கிலோ ஜூல் மூல் -1, கிலோ ஜூல் மூல் -1, அதாவது 1 மூலுக்குரியது கேள்வி. அப்ப அதனுடைய வெப்ப உணர மாற்றத்தை கணிச்சிங்கன்னா டெல்டா H சமன் சைவரசம் 1 மூல் தாக்கமடையும் போது 3360 ஜூல் பயன்படுத்திருக்காக 1 மூலுக்கு 33.6 கிலோ ஜூல் மூல் -1. அதாவது கிலோ ஜூல் மூல் -1ல அந்த வெப்ப உணர மாற்றம் கேள்வி. அப்ப 1 மூல் தாக்கமடையும் போது ஏற்பட்ட வெப்ப உணர மாற்றம் அவ்வளவு 33.6 கிலோ ஜூல் மூல் -1. அதாவது 1 கிலோ ஜூல் வெப்பம் உள்ளெடுக்கப்படும் போது ஒரு மூலுக்கு 1 மூல் பதார்த்தம் தாக்கமடையும் போது 33.6 கிலோ ஜூல் வெப்பம் உள்ளெடுக்கப்படுகின்றது. அது ஒரு அகவெப்ப தாக்கம். அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா, 200 சென்டிமீட்டர் கனம் நீரை பயன்படுத்தி பரிசோதனை செய்யப்பட்டால் வெப்பநிலை மாற்றம் மேற்கொள்ளப்பட்ட பெருமானத்தில் கூடியதாக இருக்குமா நீர் எதிர்பார்க்கிறீரா? உமது விடையை விளக்குக. ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்ட நீரின் கன அளவு 100 சென்டிமீட்டர் கனம். இப்பொழுது அந்த கன அளவு டபுள் ஆக்கினோம், 200 சென்டிமீட்டர் கனம் ஆக்கிக்க வெப்பநிலை மாற்றம் என்ன நடக்கும் அப்படிதான் கேட்கிறோம். வெப்பநிலை உயருமா? வடிவா கவனிங்கோ. கன அளவு 200 மில்லி லீட்டராக இருக்க கரைசலின் தெளிவு மாறுபட போகுது. இங்க கவனிங்கோ. Q சமன் சரியா வழிபடப்பட்ட வெப்பம் Q சமன் MS டெல்டா T சமன் B into D into S into டெல்டா T சமன் 200 சென்டிமீட்டர் கனம் அடர்த்தி 1 கிராம் சென்டிமீட்டர் -3 into தன்வெப்ப கொள்ளளவு 402 யூல் கிராம் -1 பாயசி -1 into டெல்டா T. ஆனால் வெளியிடப்பட்ட வெப்பத்தின் அளவு மாறாது, 3360 ஜூல். அப்ப கவனிங்கோ, வெளிவிடப்படுற வெப்பத்தின் அளவு மாறாது. ஏன்? ஆரம்பத்தின் அந்த கரியத்தின் மூலளவு மாறலை, நீரின் கன அளவு தான் அதிகரிக்கப்படுது, ரெட்டிக்கப்படுது. இப்ப கரைசலின் கன அளவு அதிகரிக்கப்படுகிறது, வெளிவிடப்படுற வெப்பத்தின் அளவு மாறலி. அப்ப அதை கொண்டு நாங்க போட்டோம்னு சொன்னா, இல்ல கவனிங்கோ, இதுல இவர் மாற இல்லை, 3360 மாற இல்லை. ஆனா கரைசலின் கன அளவு மாறுகிறது. அப்ப கரைசலின் திணிவு கூடுது. அப்ப திணிவு கூடுது, இவர் எப்பவுமே ஒரு மாறிலி. டெல்டா டி இதை சமப்படுத்தணும்னா வெப்பநிலை மாற்றம் குறையும். அப்ப அதிகரிக்குமாண்டது இல்லை, அதிகரிக்குமாண்டது இல்லை. அந்த வெளிவிடப்பட்ட வெப்பத்தின் அளவை மாறாம வச்சிருக்க வேணும் என்று சொன்னால் ஏற்படுற வெப்பநிலை மாற்றம் குறைய வேணும். ஏன்? கரைசலின் திணிவு கூடிட்டு. ஆகவே அந்த தொகுதியின் வெப்பநிலை மாற்றம் ஏற்படுமா? இல்லை. எல்லாம் வெப்பநிலை வித்தியாசம் சிறியதாக இருக்க வேண்டும். அதற்குரிய நீங்கள் விளக்கமாக எழுதினீங்கன்னா அது சரியா வரும். சரி, அதை விளங்குனீங்கன்னா ரைட். அடுத்த வெளியே பாருங்க, தொகுதியின் கரைசல் வெப்பநிலை மாறும் விதத்தை வெப்பநிலை நேர வளைய வரைவதன் மூலம் காட்டுக. இறுதியில் தொகுதி அற வெப்பநிலைக்கு வருகிறது. ஆரம்பத்தில் வெப்பநிலை 25 பாயசி,
பிறகு 17 பாயசிக்கு குறையுது. அவை கேட்கிறோம் என்னென்னா கரசு வெப்பல்ல மாறுற விதத்தை வலை மூலம் காட்டான். இப்போ 25 பாயசிலேருந்து 17 பாயசி குறைஞ்சி திருப்பி அரவப்பள்ளைக்கு போகுது. அரவப்பள்ளை 25 பாயசி. அப்போ நீங்கள் முதல்ல கவனிங்க, அச்சுக்கால் கருவிங்கள், வெப்பநிலை YHல XHல நேரம், ஆரம்ப வெப்பநிலை குறித்து காட்டுவீங்க 25 பாயசி, 25 பாயசி, இறுதி வெப்பநிலை 17 பாயசி. அப்ப 25லேருந்து 17க்கு குறைய போகுது. பிறகு சொல்லியிருக்கிறா திருப்பி அரை வெப்பநிலைக்கு வருது. அப்ப அரை வெப்பநிலைக்கு திருப்பி அதிகரிக்கப்படுற வலையை காட்டி கொள்வீங்க. அப்ப ஆரம்பத்துல இதுல வெப்பநிலை இதுக்கு மார்க்ஸ் இருக்கு. உங்களை வலைய சரியான அச்சுக்களை கொண்டதுக்கு மார்க்ஸ் இருக்கு. அதுல ஆரம்பத்துல T7 ஆரம்பம் ஆரம்பிக்கப்படுகிறது. வலை 25 பாயசிலேருந்து குறையிறது காட்ட வேணும். பிறகு அதிகரிக்கிற பகுதி காட்ட வேணும். அப்ப இந்த கேள்விக்கு மொத்தமாக 10 மார்க்ஸ் அதன்படி 2 2 2 4ஆக வழங்கப்படும். அச்சுக்களை குறிக்கிறதுக்கு 25 குறிக்கிறதுக்கு மார்க்ஸ் இருக்கு. 17 பாயசி என்று இறுதி வெப்பநிலை குறிக்கிறதுக்கு மார்க்ஸ் இருக்கு. 25லேருந்து 17க்கு கீழ் நோக்கி வலை குறைகிறதுக்கு மார்க்ஸ் இருக்கு. திருப்பி அது அதிகரிக்கிறதுக்கு மார்க்ஸ் இருக்கு. ஒரு பகுதியாகத்தான் வழங்கப்படும். நீங்கள் எல்லாமே வடிவாக குறித்தால்தான் அந்த முழு புள்ளிகளை உங்களால் பெற முடியும். அடுத்த கேள்வி பாருங்க. பரிசோதனையில் உலோக கிண்ணத்துக்கு பதிலாக பிளாஸ்டிக் கிண்ணமே பயன்படுத்தப்படுகின்றது என விளக்குக. உங்களுக்கு தெரியும், உலோகங்கள் சிறந்த வெப்பமின் கடத்திகள், வெப்பத்தையும் கடத்தும். அதாவது உலோகத்துக்கும் சூழலுக்கும் வெப்ப பரிமாற்றம் ஏற்படும். ஏன்னா உலோகம் ஒரு சிறந்த வெப்ப கடத்தி, வெப்பமின் கடத்தி. இந்த இடத்துல வெப்ப கடத்தி, உலோகத்துக்கும் சூழலுக்கும் வெப்ப பரிமாற்றம் ஏற்படும். பிளாஸ்டிக்கை பயன்படுத்தினோம்னு சொன்னா பிளாஸ்டிக் வெப்பத்தை கடத்தாது. அதே நேரம் அந்த தன் வெப்ப கொள்ளளவு மிக குறைவு. அதால பிளாஸ்டிக் சிறந்தது. நீங்கள் அதுக்குரிய விளக்கத்தை நீங்கள் அதை எழுதி கொள்வீங்கள். குறைந்த வெப்ப கொள்ளளவு பாயிண்ட் இருக்கணும். மற்றது வெப்பத்தை உலோகங்கள் வெப்பத்தை கடத்தும், பிளாஸ்டிக் வெப்பத்தை கடத்தாது. மொத்தம் 4 புள்ளிகள் 2 2ஆக வழங்கப்படும். அடுத்தது 25 பாயசி வெப்பநிலையிலும் ஒரு ஏடிஎம் அமுக்கத்திலும் நீரில் MX திண்மம் கரைவதற்கு கிப்ஸின் சக்தி மாற்றம் ΔG ஆனது 26 கிலோஜூல் மூல் மைனஸ் என கணிக்கப்பட்டது. மேலே கணிக்கப்பட்ட வெப்ப உணர்வை மாற்றத்தை பயன்படுத்தி 25 பாயசியிலே நீரில் MX திண்மத்தின் கரைசலுக்கு என்ட்ரோபி மாற்றம் ΔS ஐ கணிக்குக. உங்களுக்கு தெரியும், இந்த ΔG, ΔH, ΔS வெப்பநிலை சம்பந்தப்படுத்தின கேள்விகள் கடந்த கால வினாக்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சமன்பாடை சந்திச்சிருப்பீர்கள். அதில் கவனிங்க, உங்களுக்கு அதில் 25 பாயசிலே ஒரு ஏடிஎம்லேயும் தந்திருக்கு, ΔG தந்திருக்கு. கேள்வி என்ன, ΔS கேட்டிருக்கு. இதில் மிக முக்கியமானது இந்த சமன்பாடு நீங்கள் கவனிங்க. ΔG ஸ்டாண்டர்ட் சமன் ΔH ஸ்டாண்டர்ட் மைனஸ் T இன்டு ΔS ஸ்டாண்டர்ட் என்று எழுதினீங்கன்னா உங்களுக்கு புள்ளியல் வழங்கப்பட மாட்டாது. ஏன்னா அந்த நியம நிபந்தனை என்ன சொல்லியிருந்தா தான் நியம நிலைன்னா தான் நீங்கள் இந்த குறியீட்டில் போடுவீங்க. அவை இதுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சமன்பாடு ΔG சமன் ΔH மைனஸ் T இன்டு ΔS. அவை ஏனென்றா உங்களுக்கு ΔS ΔG தான் வந்திருக்கு, அதில் ஸ்டாண்டர்ட் தர இல்லை. அப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த சமன்பாட்டை எழுதினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. ஆகவே நீங்கள் இந்த கணக்கு செய்யும் பொழுது இந்த சமன்பாட்டை மட்டும் எழுதினீங்கன்னாலே 5 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த பகுதியை எத்தனைங்கிறதுக்கான சமன்பாட்டுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். பிறகு கணிக்க வேண்டியது ΔS என்ட்ரோபி மாற்றம். அப்போ ΔS நீங்கள் கணிச்சிங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் எழுத மாட்டீங்கன்னா ΔS ΔG T எழுதுவது. ΔH வந்து வேறு ஒரு மூல் MX திண்மம் நீரில் கரையும் போது ஏற்படுற வெப்ப மாற்றம் 33.6 பார்த்துட்டோம். ΔG தந்திருக்கு, அது வந்து 26 வந்திருக்கு. அப்போ அதில் நீங்கள் பிரதியிடுவீங்க. அப்போ இதில் கவனிங்கோ, இது எல்லாத்தையும் சுருக்குறீங்கண்டா உங்களுக்கு
200 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 என்ற விட வரும். இதிலே திரும்பவும் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த சமன்பாட்டை எழுதி இதில் பிரதியிடும் பொழுது இங்கே டெல்டா H எண்பெருமானம் எழுதினீங்கள் அலகு போட வேணும். டெல்டா G எண்பெருமானம் எழுதினீங்கள் அலகு போட வேணும். கெல்வினுக்கு அலகு போட வேணும். ஒவ்வொரு அலகுகளுக்குமே ஒவ்வொரு மார்க்ஸ். எண்பெருமானத்துக்கு 4 4 4 மார்க்ஸ். அப்புறம் திருப்பி இந்த எண்பெருமானத்துக்கு 4 மார்க்ஸ், அலகுக்கு 1 மார்க்ஸ். ஆகவே கவனிங்க அப்பாவி பிள்ளைகள், இந்த அலகுகள் ஒன்றும் பிரதியிடாம புள்ளிகளை இழக்கிற சந்தர்ப்பத்தை காணலாம். தயவு செய்து அந்த இதுகளை மார்க்கிங் ஸ்கீம் ஒரு 5 வருஷம் மார்க்கிங் ஸ்கீம்களை நீங்கள் பார்த்தீங்களா, ஒரிஜினல் மார்க்கிங் ஸ்கீம்களை உங்களோட ஆசிரியர்களிடம் வேண்டி பார்த்தீங்களா, ஒவ்வொரு கேள்விகளும் எவ்வாறு திருத்தப்படுகின்றது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். இப்போ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணினா நீங்கள் அதை மேற்கொண்டு அதில் நீங்கள் உச்ச புள்ளிகளை விட்ட முடியும். அடுத்த கேள்வியை பாருங்க. வெப்பநிலை அதிகரிக்கும் போது mx திண்மத்தின் கலவரன் அதிகரிக்கும் அல்லது குறையும் என நீர் எதிர்பார்க்கிறீரா? உமது விடையான காரணங்களை தருக. அப்ப இதுல கவனிங்க, டெல்டா G சமன் டெல்டா H மைனஸ் T இன்டு டெல்டா S. வெப்பநிலையை கூட்டும் போது கவனிங்க, வெப்பநிலையை கூட்டும் போது வெப்பநிலையை நாங்கள் நல்லா அதிகரிச்சோம்னா T இன்டு டெல்டா S கூடும். ஆகவே இது என்ன நடக்கும், ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு. ஆகவே டெல்டா G சமன் ஒரு மறைப்பெருமானம் பெறும். ஏன் கவனிங்க, இந்த சமன்பாட்டில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது வெப்பநிலையை கூட்டணும்னா வெப்பநிலை T இன்டு டெல்டா S எந்திரப்பி மாற்றமும் பெருக்கப்படைக்க அந்த பெருமானம் கூடும். அப்படி கூட டெல்டா Hல இருந்து கழிக்க பார விட டெல்டா G ஒரு மைனஸ் பெருமானமாக அமையும். ஆகவே டெல்டா G உங்களுக்கு நல்லா தெரியும். டெல்டா G பூஜ்ஜியத்திலும் விட சிறிதா இருந்தா அந்த தாக்கம் சுயமாக நிகழும். ஒரு ரசாயன தாக்கம் அதன் சுயமாக நிகழும் என்றதை தீர்மானிக்கிறது கிப்ஸின் எனர்ஜி. கிப்ஸின் எனர்ஜியின் சக்தி மாற்றம், அதாவது டெல்டா G சைவரிலும் பார்க்க குறைவாக இருந்தால் அந்த தாக்கம் சுயமாக நடைபெறும். சைவரிலும் பார்க்க உயர்வாக இருந்தால் அந்த தாக்கம் சுயமாக நடைபெறாது. அப்போ நீங்கள் அது சம்பந்தப்பட்ட கணிப்புகளை செய்திருப்பீர்கள். அந்த விடயங்களை கருத்தில் கொண்டீங்கன்னா நன்று. ஆகவே இந்த தாக்கம் சுயமாக நடைபெறும். ஏன் டெல்டா G உயர் மறைப்பெருமானத்தை உடையது. 4வது வினாவை பாருங்க. நாங்கள் 4வது வினாவும் தொடர்ந்து 8வது வினாவும் அடுத்தடுத்து செய்ய போறோம். ஏனென்றால் 4வது வினாவும் 2019ஆம் ஆண்டு நியூ சிலபஸில் 4வது வினாவும் 8வது வினாவும் சேதன ரசாயனத்தோட தொடர்பட்ட வினாக்கள். இந்த வருஷம் உங்களுக்கு 8ஆம் கேள்வி 4ஆம் கேள்வியும் சேதன ரசாயனத்தோட வரும், அதாவது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரும். அதில் கவனிங்க, 4வது கேள்வி சமபௌதிய கேள்வியே வாருது. நீங்கள் சமபௌதியங்களை பற்றி படிச்சிருப்பீர்கள். அதாவது ஒளியல் சமபௌதியம் அல்லது எதிருரு சமபௌதியம், எத்திரணித சமபௌதியம், நிலை சமபௌதியம் என்று பல்வேறுபட்ட சமபௌதியங்களை பற்றி படித்திருப்பீர்கள். இப்போ இதில் சமபௌதியோட சம்பந்தப்பட்ட கேள்வி தான் இதில் வாரது. உங்களுக்கு நான் ஒன்று சொல்லக்கூடிய ஒன்று, சேதன ரசாயனத்தை அது ஒரு மிகவும் இலகுவான பகுதி. அதில் நீங்கள் வடிவாக படிச்சீங்கன்னாலே 23 24 மார்க்ஸ் எடுக்கலாம். MCQலையும் சேர்த்து 100க்கு 23 24 மார்க்ஸ் எடுக்கலாம். ஆர்கானிக் ஒரு மிக மிக இலகுவான பகுதி, நம்பிக்கையாக புள்ளி எடுக்கக்கூடிய பகுதி. இப்போ நீங்கள் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த பகுதியை படிச்சுட்டு அதோட சம்பந்தப்பட்ட கேள்விகளை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான கேள்வியெல்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்போ அதில் நீங்கள் கவனிங்கோ. இப்போ இந்த 4வது கேள்வியை பார்த்தோம்னா A, B ஆகிய 2 சேர்வைகள் ஒரே மூலக்கூட்டு சூத்திரம் C5H10O கொண்டுள்ளது. மூலக்கூட்டு சூத்திரம் C5H10O. A, B ஆகிய 2 சேர்வைகளுக்கும் ஒரே மூலக்கூட்டு சூத்திரம் C5H10O. அது 2 சேர்வைகளும் 2,4
2,4-dinitrophenyl hydrazine அதாவது 2,4-DNP ஷோர்ட்டா சொல்லுவினா இந்த கவனிங்க 2,4-DNP 2,4-dinitrophenyl hydrazine சரியா 2,4-dinitrophenyl hydrazine அப்ப 2,4-DNP இன்னொரு விதமா சொல்லுவினா பிரெடின் சோன பொருளோடு சொல்லுவினா பிரெடின் சோன பொருளோட ஏகமாபி செம்மஞ்சள் வீழ்வடிவை கொடுக்கின்றது ஏகமாபி ஆகியன மெதனால் ஊடகத்தில் NABH4 உடன் வெவ்வேறாக தாக்க முறிய செய்யப்பட்ட போது சேர்வை A இலிருந்து C கிடைக்கும் அதேவேளை சேர்வை B இலிருந்து D கிடைக்கின்றது C ஆனது Al2O3 உடன் வெப்பமாக்கப்படும் போது E C5H10 F C5H10 என்ற இரண்டு அல்கீன்கள் உருவாகிறது ஒரே மூலக்கூறு சூத்திரமுடைய ரெண்டு அல்கீன் பெறப்படுது Ci அலுமினாவோட ஹீட் பண்ணிக்க அலுமினான்னா உங்களுக்கு தெரியும் Al2O3 ஈக்கமாய் ஆகியன சரிந்த சல்பூரிக் அமிலத்துடன் வெவ்வேறாக தாக்கமுறிய செய்யப்பட்டு கிடைக்கும் விளைபொருள் நீர்ப்பகுப்பு செய்யப்பட்ட போது சேர்வை E இலிருந்து G கிடைக்கும் அதேவேளை சேர்வை F இலிருந்து H கிடைக்கின்றது G ஆனது லூகாஸ் சோன பொருளுடன் உடனடியாக ஒரு கலங்கல் தன்மையை தருகின்றது எச்சும் லூகாஸ் சோன பொருளுடன் ஒரு கலங்கல் தன்மையை தருகின்ற போதிலும் அது உடனடியாக நடைபெறுவதில்லை அப்ப நீங்க விளங்கிக் கொள்ள வேணும் கவனிங்கோ ஏயும் பியும் 2,4-DNPH உடன் அதாவது பிரெடின் சோன பொருளுடன் செம்மஞ்சள் அல்லது மஞ்சள் வீழ்வடிவை தருகின்றபடியால் ஏயும் பியும் கார்பனைல் சேர்வைகள் அதாவது ஆல்டிஹைட் கீட்டோன்களை சொல்றது கார்பனைல் சேர்வைகள் ஆல்டிஹைடுகளும் கீட்டோன்களும் 2,4-DNPH உடன் செம்மஞ்சள் அல்லது சிவப்பு வீழ்வடிவை கொடுக்கும் அதாவது பிரெடின் சோன பொருளுடன் செம்மஞ்சள் வீழ்வடிவை கொடுக்கும் அப்ப A, B ஒரு கார்பனைல் சேர்வைகள் அதுல பேர்ந்து பாத்தீங்கன்னா A தாழ்த்தேக்க C வருது B தாழ்த்தேக்க D வருது பிறகு அந்த C அலுமினாவோட ஹீட் பண்ணிக்க EF ரெண்டு அல்கீன்கள் உருவாகுது அப்ப அலுமினா வந்து ஒரு நீராட்டும் கருவி NaBH4 உங்களுக்கு தெரியும் சோடியம் போரோஹைட்ரேட் NaBH4 ஒரு தாழ்த்தும் கருவி என்ன செய்யும் ஆல்டிஹைடை தாழ்த்தினா ஒரு முதல் ஆல்கஹால் வரும் ஒரு கீட்டோனை தாழ்த்தினா ஒரு வழி ஆல்கஹால் வரும் வடிவா விளங்கிக் கொள்ளுங்கோ ஏயும் பியும் வந்து ஒரு ஆல்டிஹைடும் கீட்டோனும் ABI NaBH4 ஆல தாழ்த்தும் போது CD என்ற ரெண்டு விளைவுகள் கிடைக்கின்றது Cயும் Dயும் அதாவது A வந்து ஆல்டிஹைட் உங்களுக்கு தெரியாது A என்ன B என்னன்னு கவனிங்க ஒரு ஆல்டிஹைடை தாழ்த்தினா ஒரு முதல் ஆல்கஹால் வரும் ஒரு கீட்டோனை தாழ்த்தினா ஒரு வழி ஆல்கஹால் வரும் பிறகு கவனிங்க C என்னது ஒரு ஆல்கஹால் தான் அது என்ன ஆல்கஹால்னு பாப்பா C அலுமினாவோட ஹீட் பண்ணிக்க அலுமினா வெப்பம் வந்து ஒரு நீராட்டும் கருவி சரிந்த சல்பூரிக் அமிலம் 170 C ஒரு நீராட்டும் கருவி அப்ப Cக்கு அலுமினா சேர்க்க ரெண்டு அல்கீன் வருது E, F அப்ப அந்த E, F ரெண்டு அல்கீன் மாறபடியா நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் C ஒரு வழி ஆல்கஹால் C ஒரு வழி ஆல்கஹால் என்னதான் ஒன்றுக்கு மேற்பட்ட அல்கீன் வரலாம் அது ஒரு முதல் ஆல்கஹாலா இருந்தால் ஒரே ஒரு அல்கீன் தான் வரும் அப்படியா கவனிங்க ஒன்றுக்கு மேற்பட்ட அல்கீன் மாறபடியா C ஒரு வழி ஆல்கஹால் தொடர்ந்து பாருங்க E, F வந்து சரிந்த சல்பூரிக் அமிலத்தோட அதாவது EMF வந்து அல்கீன்கள் சரிந்த சல்பூரிக் அமிலத்தோட தனித்தனியே தாக்கமடைய செய்யும் போது தாக்கமடைய செய்து நீர்ப்பகுப்பு செய்யும் பொழுது E ஆனது G என்ற விளைவை கொடுக்கின்றது அதே நேரம் சேர்வை F இலிருந்து H கிடைக்கின்றது G ஆனது லூகாஸின் சோதன பொருள் உங்களுக்கு தெரியும் இல்லையா லூகாஸின் சோதன பொருள் என்ன சட்டன் Cl2 சரிந்த H எல்லாம் லூகாஸின் சோதன பொருள் லூகாஸின் சோதன பொருள் என்று சொல்லுவினா அல்ல சட்டன் Cl2 சரிந்த HCl லூகாஸின் சோதன பொருளுடன் புடை ஆல்கஹால்கள் உடனடி கலங்களை கொடுக்கும் ஏனெனில் உருவான
உடை கார்போனியம் அயன் உறுதி கூட. அவைங்க கவனிங்கோ. ஜி வந்து லூகாஸின் சோதனைப்பொருளுடன் உடனடியாக, இந்த சொல்லு மிக முக்கியம், உடனடியாக என்ற புடையல்கோல்கள் லூகாஸின் சோதனைப்பொருளுடன் உடனடியாக கலங்களை ஏற்படுத்தும். அவை உங்களுக்கு அதில் கவனிச்சு கொள்ளுங்க. ஜி வந்து ஒரு புடையல்கோல், ஜி வந்து புடையல்கோல். கார்பன் எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும், 5 கார்பன், 5 கார்பனை கொண்ட புடையல்கோலை நாங்கள் தயாரிக்க வேணும். ஒன்று. அடுத்தது வந்து கவனிங்க, H வந்து கவனிங்க, லூகாஸின் சோதனைப்படும் ஒரு கலங்கள் தன்மையை தருகின்ற போதிலும் உடனடியாக தராது. வெறும் கலங்கள் தன்மை உடனடியாக வராதென்றால் வளையக்கோல்கள் தான். மிக 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 நீண்ட நேரத்தின் பின்னர் சாடியா உருவாகிறது முதலக்கோல், கிட்டத்தட்ட உருவாகாதே என்று சொல்லலாம். உடனடியாக கலங்களை உருவாக்குறது புடையல்கோல். லூகாஸின் சோதனைப்பொருளுடன் உடனடி கலங்களை ஏற்படுத்துவது புடையல்கோல். சிறிது நேரத்தின் பின் கலங்களை ஏற்படுத்துவது வளையக்கோல். அப்ப வழி முதல் புடை ஆல்கஹால்களை வேறுபடுத்தி அறிய லூகாஸின் சோதனைப்பொருள் உதவும். அதிலே வந்து அங்க கலங்கள் தன்மை ஏற்பட எடுக்கிற நேரத்தின் அடிப்படையில் இது வேறுபடுத்தப்படுகிறது. அதாவது தாக்க வீதம் அங்க தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப இதுல கவனிங்க, ஜி வந்து ஒரு முதல் ஆல்கஹால், H வந்து ஒரு ஜி வந்து ஒரு புடையல்கஹால், ஜி வந்து ஒரு புடையல்கஹால், H வந்து ஒரு வளியல்கஹால்ன்றது உங்களுக்கு முடிவுக்கு வருவீங்க. அடுத்தது கவனிங்க, ACEF ஆகியோரின் கட்டமைப்புகளே கேட்டிருக்கு. ஏ வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு புடையல்கஹாலை தரவணும்னு சொன்னா, கவனிங்க, ஏ வந்து ஒரு புடையல்கஹாலை தரவணும்னு சொன்னா அதுல வந்து கவனிங்க, ஒரு கீட்டோன தாழ்த்தப்பட்டு வரலாம். ஒரு கீட்டோன தாழ்த்தப்பட்டு வடிவகவனிங்க, கீட்டோன தாழ்த்தப்பட்டா ஒரு வளியக்கோல் வரும். அந்த வளியக்கோலை நீரேற்றினா ஒன்றுக்கு மேற்பட்ட அல்கீன்கள் வரும். அந்த அல்கீனோட செறிந்த சல்பூரிக் அமிலம் சேர்த்து நீர்ப்போக்கு செய்ய வாரதுதான் புடையல்கோல். அப்ப அந்த அல்கீன் அந்த வளி ஆல்கஹால் வந்து நீராட்டுப்பட்டு வந்த அல்கீன் சரிந்த சல்பூரிக் அமிலம் சேர்த்து நீர்ப்போக்கு செய்ய வார ஆல்கஹால்ல இருந்து ஆல்கஹால் தான் அந்த புடைய ஆல்கஹால். ஆகவே அதுக்கு சரியான கட்டமைப்பு ஏ, இந்த கட்டமைப்பு. அடுத்தது பாருங்க, டி ஆனது Al2O3 உடன் வெப்பமாக்கப்படும் போது அல்கீன் IC5H10 கிடைக்கின்றது. ஐயானது சரிந்த சல்பூரிக் அமிலம் தாக்கம் புரிய செய்யப்பட்டு கிடைக்கும் விளைபொருளை நீர்ப்போக்கு செய்யும் போது G கிடைக்கின்றது. அப்ப கவனிங்க, அதை முதல்ல ஏற்கனவே இந்த கட்டமைப்பு கண்டுட்டான். பி அந்த ஏ வந்து கீட்டோன் வழியா, பி வந்து ஒரு ஆல்டிஹைடு. அப்ப பீண்ட கட்டமைப்பு இது. பீண்ட கட்டமைப்பை இதை தாழ்த்தினீங்கன்னு சொன்னா ஆல்டிஹைட் கூட்டம் கொஞ்சம் கவனிங்க. ஆல்டிஹைட் கூட்டத்தை தாழ்த்தினா சோடியம் போரோஹைட்ரேட் NaBH4 ஒரு மென் தாழ்த்துங்கருவி, NaBH4 ஒரு மென் தாழ்த்துங்கருவி என்ன நடக்கும்? CH2OH ஆக மாறும். கவனிங்க, NaBH4 வந்து கார்பாக்சிலிக் அமிலத்தை தாழ்த்தாது. NaBH4 கட்டாயம் வந்து ஒரு ஆசிடை தான் தாழ்த்தும். ஆசிடை தாழ்த்தாது, ஆல்டிஹைடை கீட்டோனை தாழ்த்தும். படியா கவனிங்க, கார்பாக்சிலிக் அமிலத்தை சோடியம் போரோஹைட்ரேட் தாழ்த்தாது. ஒரு ஆல்டிஹைடையும் ஒரு கீட்டோனையும் சோடியம் போரோஹைட்ரேட் NaBH4 தாழ்த்தும். ஒரு ஆல்டிஹைடை தாழ்த்தினா முதல் ஆல்கஹால் வரும், ஒரு கீட்டோனை தாழ்த்தினா வளியல்கஹால் வரும், ஆசிடை தாழ்த்தாது. அப்ப இங்க கவனிங்க, ஆல்டிஹைடை தாழ்த்தினா CH2OH வரும். அதுதான் டி இந்த கட்டமைப்பு. அப்புறம் அந்த டிக்கு Al2O3 போட்டா ஒரே ஒரு அல்கீன் வரும், நீரகற்றப்பட்ட I என்ற அல்கீன். ஏபியை வேறுபடுத்தி இனங்காதற்குரிய சோதனை. கவனிங்க, உங்களுக்கு தெரியும், ஏ வந்து ஒரு கீட்டோன், பி வந்து ஒரு ஆல்டிஹைடு. அப்போ ஒரு ஆல்டிஹைடை கீட்டோனை வேறுபடுத்த அறிவதா மிக சிறந்த ஒரு பரிசோதனை தொலனின் சோதனை பொருள். ஆல்டிஹைடுகள்
தொலனின் சோதன பொருளுடன் வெள்ளியாடியை கொடுக்கும், கீட்டோன்கள் கொடுக்காது. படிவா கவனிங்க. ஆல்டிஹைடையும் கீட்டோனையும் வேறுபடுத்தி அறிவதற்குரிய மிக சிறந்த பரிசோதனை ஆல்டிஹைடுகள் தொலனின் சோதன பொருளுடன் வெள்ளியாடியை கொடுக்கும், ஆனால் கீட்டோன்கள் கொடுக்காது. ஒன்று மிகச்சிறந்த பரிசோதனை. இன்னும் ஒன்று அமில பொட்டாசியம் டைக்ரோமேட். கவனிங்கோ, அமிலப்படுத்தப்பட்ட பொட்டாசியம் டைக்ரோமேட் ஒரு ஒட்சியேட்டின் கருவி ஆல்டிஹைடுகளுக்கு சேர்த்தோம்னு சொன்னா அது கார்பாக்சிலிக் ஆசிட்டாக ஒட்சியேற்றம் அடையும். ஆல்டிஹைட் குரூப்புக்கு சேர்த்தோம்னா கார்பாக்சிலிக் ஆசிட்டாக ஒட்சியேற்றம் அடையும். அங்கே ஏற்படுற நிறமாற்றம் அமில பொட்டாசியம் டைக்ரோமேட் செம்மஞ்சள் நிறம் ஒரு ஆல்டிஹைடுகளுக்கு சேர்த்தோம்னா செம்மஞ்சள் நிறம் பச்சை நிற கரைசலாக மாறும். ஆல்டிஹைடு இங்கே ஒட்சியேற்றப்படும், அமில பொட்டாசியம் டைக்ரோமேட் தாழ்த்தப்படும். அமிலப்படுத்தப்பட்ட K2Cr2O சோனர் ஒட்சியேட்டின் கருவி. ஒட்சியேட்டின் கருவியா தொழிற்படைக்க பொதுவாக நிறமாற்றம் செம்மஞ்சள் பச்சை. அமில ஊடகத்தில் குரோமியம் 3+ பச்சை நிறம். அப்போ ஆல்டிஹைடு ஒட்சியேற்றப்பட ஆசிடாக இவர் பச்சை நிறமாக மாறும். அடுத்தது அமில கேமெனோ சேர்த்தீங்கன்னா அமில கேமெனோ ஊதா நிறம். ஆல்டிஹைடு சேர்க்க அது நிறமற்று போகும், ஊதா நிறம். ஆல்டிஹைடு ஆசிடாக மாறும். ஒரு ஆல்டிஹைடையும் கீட்டோனையும் வேறுபடுத்தி அறிய தொலனின் சோதனை பொருள் பயன்படுத்தலாம், அல்லது அமில பொட்டாசியம் டைக்ரோமேட் பயன்படுத்தலாம், அல்லது அமில KMNO பயன்படுத்தலாம். இங்கே B ஆல்டிஹைடு என்ற படியா B ஆனது தொலனின் சோதனை பொருளோட வெள்ளியாடியை கொடுக்கும். அதே நேரம் ஃபீலிங் கரைசலோட ஆல்டிஹைடுகள் சிவப்பு நிறத்தை கொடுக்கும். அமில KMNO4ஓட ஊதா நிறத்தை நிறமற்றதாக மாற்றும். அடுத்தது அமில பொட்டாசியம் டைக்ரோமேட்டுடன் செம்மஞ்சள் நிறத்தை பச்சையாக மாற்றும். உங்களுக்கு ஆல்டிஹைடுகளையும் கீட்டோனையும் வேறுபடுத்துகிற தாக்கங்கள், அவதானங்கள், தாக்கு நிபந்தனை எல்லாமே தெரிய வரும். அவை அதுக்குரிய ஏதாவது ஒன்று எழுதுனா சரி, மார்க்கிங் ஸ்கீமில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு விட எழுதுவினா. அப்போ நீங்கள் ஒன்று எழுதுனா சரி. இப்போ ஸ்கீமில் வேறு ஆன்சர்கள் இருக்கும், ஆனால் நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று தெளிவாக எழுதுனீங்கன்னா சரி, அதுக்கு 5 மார்க்ஸ் வரும். அடுத்த கவனிங்க, இதில் கவனிங்க, ஏயும் பியும் நீங்கள் சரியாக இனங்கண்டாத்தான் உங்களுக்கு எல்லாம் மேற்படி புள்ளிகள், அந்த அவதானத்துக்குரியதுகள், அந்த வேறுபடுத்துறதுக்குரிய புள்ளிகள் வழங்கப்படும். இப்போ நீங்கள் ஏயும் பியையும் புள்ளியான கட்டமைப்புகளை கண்டுட்டு ஒன்று ஆல்டிஹைடுக்கு ஒரு கீட்டோனை நினைச்சுக்கொண்டு இந்த சோதனை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த 5 மார்க்ஸ் வராது. அந்த 5 மார்க்ஸ் வராது. நீங்கள் ஏபி என்ற கட்டமைப்புகளை மிக திருத்தமாக கண்டாத்தான் இந்த பின்னால் உள்ள புள்ளிகளை உங்களால் ஈட்ட முடியும். அடுத்த கேள்வி பாருங்க, பி பார்ட். பின்வரும் தாக்கத்தொடர்களில் அந்த கட்டமைப்புகளை கேட்கினான். ஒரு மிக இலவான கேள்வி, நேரடி கேள்வி. முதலாவது பென்சீனுக்கு எத்தனாயில் குளோரைட், நீரட் அலுமினியம் குளோரைட் தாக்கம் கேட்டிருக்கு. அது சரி. உங்களுக்கு பென்சீனில் உங்களுக்கு தெரியும், பென்சீனின் நைட்ரேட்டம், பென்சீன் அல்கைலேட்டம், பென்சீன் அலசனேட்டம், பென்சீன் ஏசைலேட்டம், ரெண்டுமே 4 தாக்கங்களும் முக்கியம். பென்சீனில் மிக சிறப்பான தாக்கம் எலக்ட்ரான் நாட்ட பிரதியீட்டு தாக்கம். சில நேரம் அந்த தாக்க பொறிமுறை வகை என்னன்னு கேட்பினோம். பழைய பாஸ் பேப்பரில் கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் எங்களோட பிள்ளைகள் என்ன எழுதினோம்டா, எலக்ட்ரான் நாட்ட தாக்கம், எலக்ட்ரான் நாட்ட கூட்டல் தாக்கம் மட்டும் இருக்குது, எலக்ட்ரான் நாட்ட பிரதியீட்டு தாக்கம் மட்டும் இருக்கு. அவை எலக்ட்ரான் நாட்ட தாக்கம் 2 மார்க்ஸ் வராது. அது கூட்டல் தாக்கமா பிரதியீட்டு தாக்கமாண்டு எழுதணும். பின்னால் வருது இந்த கேள்வியின் மின்பகுதியில். அப்போ முதல் ஒரு பகுதியில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பல்வேறுபட்ட பகுதிகள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், அல்கீன்கள், அல்கைன்கள், பென்சீன், அல்கைலைடு, ஆல்டிஹைடு, கீட்டோன், ஆல்கஹால்கள், ஃபீனால், கார்பாக்சிலிக் ஆசிட், ஏமைடு, அமீன் என்று பல்வேறுபட்ட பகுதிகள் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் தாக்கங்கள் நீங்கள் படிக்கும் பொழுது அந்த தாக்கம் என்ன வகை, அதோட பொறிமுறை என்னன்னு தெரியும். மிக முக்கியம், பொறிமுறையை உங்களுக்கு எழுத தெரிய வேணும். அந்த தாக்கம் என்ன வகை, எலக்ட்ரான் நாட்ட கூட்டல் தாக்கமா, எலக்ட்ரான் நாட்ட பிரதியீட்டு தாக்கமா, கருநாட்ட கூட்டல் தாக்கமா, கருநாட்ட பிரதியீட்டு தாக்கமா,
என்ற தெளிவுகள் உங்களுக்கு தேவை. அதில் கவனிங்க. இதில் முதலாவது வந்து எஸ்ஐலேட்டம் பென்சிலில் அது ஒரு எலக்ட்ரான் நாட்டை பிரதியீடு தாக்கம். அப்போ இதில் வந்து எஸ்எல் கூட்டம் பிரதியீடு செய்யப்படும். அடுத்தது கவனிங்க. CH3 C ட்ரிபிள் பாண்ட் C MgBr சேர்த்தா அதுக்கு வர விளைவு டி கேட்கல, ஆனால் நான் எழுதி காட்டுறேன். பென்சீன் O minus MgBr plus CH3 C triple bond CCH3 படிவா கவனிங்க. அந்த வார டி என்ற விளைவு இந்த கேட்கப்பட இல்லை, ஆனால் டி என்றது இந்த விளைவு தான் O minus MgBr plus. அதுக்கப்புறம் நீர்ப்பகுப்போட வர விளைவு தான் இது. அதாவது டீலேருந்து கேக்கு வந்து நீர்ப்பகுப்பு. அதுக்கு முதல் வார இடைநிலை விளைவு டி, இதுதான் டீட கட்டமைப்பு. அப்போ இதில் நீங்கள் உங்களோட கச்சமே இந்த கேள்வியில் டீ கேட்க இல்லை, டீ கேட்டு ஒரு கட்டமைப்பு வந்தா டீயை எழுத சொன்னா நீங்கள் இப்படி எழுதணும். O minus MgBr plus நீங்கள் போட்டு காட்ட வேணும். மைனஸ் ப்ளஸ் போட்டு காட்ட வேணும். அந்த இடைநிலை விளைவின் கட்டமைப்பு உங்களுக்கு தெரிய வேணும் கட்டாயம். ஆனால் அவை கேட்க இல்லை, அதோட நீர்ப்போக்கு வார கேயின் கட்டமைப்பு தான் கேட்டிருக்கு. ஓகே. அடுத்தது ஹைட்ரஜன் பலேடியம் பேரியல் சல்பேட் குயினோலின், அதாவது அஞ்சூட்டப்பட்ட பேரியல் சல்பேட் பயன்படுத்திக்க வடிவ கவனிங்க. ஒரே ஒரு பைப் பிணைப்பு உடைஞ்சு ட்ரிபிள் பாண்ட்ல இருந்து டபுள் பாண்ட் வரும். மும்ம பிணைப்பில் இருந்து ஒரு பைப் பிணைப்பு உடைஞ்சு ஹைட்ரஜன் ஏற்றம் செய்து ஒரு பைப் பிணைப்பு உடைஞ்சு ஒரு அல்கீன் பெறப்படும். அப்போ அதில் கட்டமைப்பு தெரிய வரும். அடுத்த கவனிங்க. இது ஒரு 2-methyl propene. 2-methyl propeneக்கு சிறந்த சல்பூரிக் அமிலம் போடைக்க சிறந்த சல்பூரிக் அமிலம் என்னத்தை கொடுக்கும்? H+ HSO4 - HSO4 - தான் லேசா எழுதுனாங்க OSO3H-. அப்போ OSO3H சரியா, இங்கே H+ ஐயும் சிறந்த சல்பூரிக் அமிலம் வேறையும் கொடுக்கும். அப்போ இந்த எதிரேற்றமுடைய அயன் இந்த மார்க்கோனிக் விதிப்படி இதில் வந்து சேருமே. இதில் ஒரு தள்ளுகை இருக்கு, இதுகளையும் ஒரு தள்ளுகை இருக்கு. ஆகவே பை எலக்ட்ரான் இந்த நோக்கி மூவ் பண்ண இதில் ஒரு ப்ளஸ் வரும். அப்போ OSO3H அங்கே வந்து சேரும். அப்போ இந்த கட்டமைப்பை நீங்கள் எழுதுவீங்க. அதில் 4 கட்டமைப்பு, ஒரு கட்டமைப்புக்கு 5 மார்க்ஸ், அதில் 4 20 மார்க்ஸ். இந்த இடத்துல ஒன்று செல்ல விரும்புகிறேன். இதில் நீங்கள் ஹைட்ரஜன் ஏதாவது ஒன்று மாறி கிழி ஹைட்ரஜன் ஒன்று தேவையில்லாத இடத்துல போட்டுட்டீங்க, அங்கே வலுவளவு பிழைக்குதுன்னா மார்க்ஸ் வரவே மாட்டுது. ஒரே ஒரு ஹைட்ரஜன் தேவையில்லாத இடத்துல வந்தால் அந்த கட்டமைப்புக்குரிய மார்க்ஸ் வராது. நீங்கள் கட்டமைப்பு எழுதிக்க தெளிவாக எழுத வேணும். அடுத்தது 1, 2, 3 ஆகிய தாக்கங்களில் நடைபெறும் தாக்கத்தின் வகை கேட்டிருக்கேன். தாக்கம் 1 நான் சொன்ன பென்சீன்லேருந்து எசைலேட்டம் எலக்ட்ரான் நாட்ட பிரதியீடு தாக்கம். தாக்கம் 2 அந்த MgBr, அதாவது CH3 C ட்ரிபிள் பாண்ட் C MgBr போய் சேர்றது கர்நாட்ட கூட்டல் தாக்கம். அடுத்தது எலக்ட்ரான் நாட்ட சிறந்த சல்பூரிக் அமிலத்தோட வார தாக்கம் எலக்ட்ரான் நாட்ட கூட்டல் தாக்கம். அக்கீன்களில் வாரது பொதுவாக எலக்ட்ரான் நாட்ட கூட்டல் தாக்கம். இப்போ அதுகளுக்கு நீங்கள் 5 மார்க்ஸ். அதை நீங்கள் அந்த பொறிமுறை வகை நீங்கள் தெளிவாக எழுத வேண்டும். அடுத்தது அக்கீன்களுக்கும் HBrக்கும் இடையே உள்ள தாக்கத்தின் பொறிமுறை பற்றிய உமது அறிவை பயன்படுத்தி தாக்கம் 3 பொறிமுறையை கைவிட்டார். அக்கீன்களுக்கும் HBrக்கும் என்ன பொறிமுறை? எலக்ட்ரான் நாட்ட கூட்டல் தாக்கம். ஒரு அல்கீனுக்கும் HBrக்கும் பொறிமுறை எழுத தெரியும் உங்களுக்கு, கட்டாயம் தெரிய வேணும். அது ஒரு எலக்ட்ரான் நாட்ட கூட்டல் தாக்கம். அந்த அறிவை பயன்படுத்தி சிறந்த சல்பூரிக் அமிலத்துக்கு கேட்டிருக்கு. இப்போ சிறந்த சல்பூரிக் அமிலம் நான் ஆல்ரெடி சொன்னேன் H+ HSO4 - வரும். அப்போ ஒரு நேரினமும் ஒரு எதிரேற்ற இனமும் உருவாகும். அப்போ இங்கே கவனிங்க. இந்த பைலக்ட்ரான் இதோட தாக்கம் அடைஞ்சதுன்னு சொன்னேன். இந்த முனைவாக்கத்தால் இதோட தாக்கம் அடைஞ்சா ஒரு இடைநிலை கார்போனியம் அயன் வரும், இன்டர்மீடியட் ஒன்று வருது. அப்போ ஒரு பொறிமுறை எழுதிக்க வடிவா கவனிங்க. ஒரு பொறிமுறை எழுதிக்க மிகவும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் இடைநிலை விளைவின் கட்டமைப்பை மிக தெளிவாக எழுத வேண்டும். இடைநிலை விளைவு அதுக்கு முதல் சம்பந்தப்படுற
எந்தெந்த இடத்துல எல்லாம் அம்புக்குறி பயன்படுத்தியலுமோ அந்தந்த இடத்துல அம்புக்குறியை தெளிவாக பயன்படுத்த வேண்டும். இப்போ நீங்கள் இங்கே கவனிங்கோ, இப்போ இந்த அம்புக்குறியை காட்டுறோம். அப்போ அதில் மேலே போட்டுக்கலாம் அதுக்குரிய மார்க்ஸ். ஒவ்வொரு அம்புக்குறிக்கும் மார்க்ஸ் இருக்குது, புள்ளிகள் இருக்குது. வார இடைநிலை விளைவு அதுக்கு 3 மார்க்ஸ். அப்புறம் அந்த எதிரேற்ற இனம் OSO3HN இருக்கு, அதுக்கு 3 மார்க்ஸ். அந்த மைனஸ் வந்து இதோட வந்து சேர அதுக்கு 3 மார்க்ஸ். சரியா? அப்போ அந்த எங்கெங்க அந்த 3 மார்க்ஸ் இருக்குன்றதை பாருங்க. பொறிமுறையை எழுத தெரிய வேணும். பொறிமுறைகளுக்கு என்ன மாதிரி புள்ளியிடப்படுகிறதுன்றதை நீங்கள் சொந்தமாக ஆயத்தப்படுத்தி எழுதுவேன். இப்போ நீங்கள் கடந்த கால வினாக்களை பார்த்து ஒவ்வொரு வருஷம் என்னென்ன பொறிமுறை கேட்டிருக்கு, அந்த பொறிமுறை எப்படி எழுதுறது, அதுக்கு என்ன மாதிரி புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கின்றதை நீங்கள் பார்க்க வேணும். அடுத்தது இப்படி எழுதாட்டி இந்த மாதிரி சல்பூரிக் அமிலத்திலேருந்து வர H+ கருதி இந்த மாதிரி வழங்கினாலும் மார்க்ஸ் இருக்கு. ஆனால் அதே மாதிரி 15 மார்க்ஸ் இல்லை, 12 மார்க்ஸ் வழங்கப்படும். அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேணும்.